सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। श्री श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोषणुग भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமண யஜ்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல கலினா தீர பீருனா களி வந்துனா தீரர்களிடத்துல தன் வேலையை காட்ட மாட்டான். பயந்தவர்களிடத்துல தான் களி வந்து சென்னாய்கள் போல உள்ள போவான் அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. களின்றதுனா மனசுல கசப்பு உண்டாவது, சண்டை சச்சரவுகள் வீட்டில் உண்டாவது, கலகம் உண்டாவது மட்டும் களி இல்லை, நோய்கள் உண்டாவது தான் களியினால் தான் நோய் உண்டாகுது, உடம்புல வியாதிகள் உண்டாகுது. சில பேர் வந்து என்னன்னா நம்ம டாக்டர்கள் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நோய்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க போனால் பலப்படுறதை விட பலவீனம் தான் அதிகமாகுது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, அங்கே வந்து என்னன்னா பலவீனம், அவங்கள வந்து ஐயோ என்னங்க இந்த ஸ்டேஜில் வந்திருக்கீங்க ரொம்ப இதுவாக இருக்கு, கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கு, உங்களுக்கு ஏதோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறோம் அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆனால் பணத்து முதல் பணத்தை கட்டுருங்க, இவ்வளோ பணம் கட்டினா எல்லாம் சொல்லிடுறாங்க. பணத்தை கட்டிடணும் ஃபஸ்ட்டு, பணத்தை கட்டினா அப்போ அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன பலவீனப்படுத்துகிறாங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன் இது காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற வியாதியை விட இவங்க சொல்கிறத பார்த்து தான் இன்னும் பயம் அதிகமாகுது அவனுக்கு. அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஏதோ சொல்ல சாதாரண விஷயம், அந்த சாதாரண விஷயத்துக்கு 1008 டெஸ்ட்டு, அது ரொம்ப அப்படி பயம். அவங்கள ஒரு பலவீனப்படுத்தக்கூடாது இல்லையா. ஒரு நோயாளி வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து என்னன்னா என்கரேஜ் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா சரியா போயிடுங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நான் அதுதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் தெரியுது. அது மாதிரி நான் இப்போ சொல்றது வந்து நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். அது மாதிரி போன உடனே மனசு நோவு அப்படியே இதெல்லாம் ரொம்ப குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப பெருசாக தாக்காதபடி அதுக்கு வேணால் மாத்திரை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருதய நோய் இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்தது. அந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம போனோன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் என்னென்னா இது ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது, ஏதோ இது பெருசாக பாதிக்காதபடி வேணா பண்ணலாம், அதுக்கு வேணால் மாத்திரை வந்து எடுத்துங்க, மாதம் மாத்திரை சாப்பிட்ணும், அப்படி மாத்திரை வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஃபுல்லாக க்யூர் ஆக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படின்னு டாக்டருங்களே சொல்கிறாங்க ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. என்னென்னா இந்த ஹார்ட்டு, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு வேற ஹார்ட் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அந்த ஹார்ட் வச்சாதான் சரியாகும் அப்படின்றாங்க. அப்படின்னா இல்லாட்டி சரி பண்ண முடியாது அப்படின்றாங்க. இல்லாட்டி வந்து என்னன்னா அது வியாதி இருக்க தான் செய்யும். அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப வெயிட்லாம் தூக்கக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே மாதம் வந்து மாத்திரை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். இதான் சொல்றேனே, வியாதி கண்டு பயப்படவே கூடாது. டாக்டருங்க வந்து என்னென்ன பேசுறதை பார்த்தா, அவங்க கூடி பேசுறதை பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கும். என்னடா கூடி பேசுறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும் என்ன கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாதிகளை பெருசுபடுத்தி ஒண்ணுமே பலூன் மாதிரி பெருசாகிட்டேன். அப்போ எங்க பலப்படுவோம், வைத்தியர் இடத்துல தான் போனாதான் பலப்படணும். வைத்தியரே வந்து பலம் முடியும், வைத்தியர்ல வந்து என்னால் முடியாது, இது ஃபுல்லா க்யூர் பண்ண முடியாது, ஏதோ தற்காலிகமா அது மாத்திரை வந்து சாப்பிட்டுன்னு அது பிபியோ சுகரோ ஃபுல்லா க்யூர் பண்ண முடியாது, அப்படி கொஞ்சமா குறைக்கலாம், அப்படி பண்ணலாம். அது மாதிரி எல்லாமே ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை கேன்சரோ வேற ஏதோ என்ன சொல்றாங்க வியாதி ஃபுல்லா போக முடியாது, கொஞ்சம் நம்ம அப்படியே பண்ணலாம். தயவு செய்து இந்த பலவீனமான வார்த்தைகளை தயவு செய்து நம்பாதீங்க. எப்போனாலும் என்ன வேணாலும் ஆகும், அதனால கொஞ்சம் பார்த்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தியானு போறாங்க வைத்தியர்களே. அப்போ வைத்தியர்களே பயமுறுத்தி அமிச்சா அப்போ பேஷண்ட் என்ன ஆகும், இருக்கிற வியாதியை விட ஒன்றும் அதிகமாகுமா, வியாதி குறையுமா? ஏன்னா பணத்தையும் வாங்கிக்கின்னு அவங்கள பலவீனப்படுத்தி மனசையும் காயப்படுத்தி
அவங்கள வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து அவங்கள வந்து என்னன்னா அவங்கள நோயாளியாவே அவங்க தன்னை ஒரு நோயாளியாவே ட்ரீட் பண்ணும்படி இப்படி ஒரு சொல்றாங்கன்னா அப்ப அந்த டாக்டர்ஸ் தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சரியா போயிடும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர்கள் பக்தர்கள் அல்ல. அந்த டாக்டர்ஸ், அந்த வைத்தியர்கள் வந்து பக்தர்கள் கிடையாது. அவர்கள் தங்கள் சாமர்த்தியத்தை நம்புகிறார்கள். அவர்கள் அப்படிதான் பலவீனப்படுத்துவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்க கொஞ்சம் காரம் சாப்பிட்டா, கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க, சக்கரை இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பயமுறுத்தி தான் அப்படிதான் அனுப்புவாங்க. அப்போ அவங்களால வந்து என்னன்னா ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அவங்களால தெளிவா இது கியூர் ஆகும் கியூர் ஆகாது அப்படி சொல்ல முடியாது அவங்களால. அது இருக்கும், அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணலாம். அது லோ சுகரு அது கம்மி பண்ணலாம், இது பண்ணலாம், பிபி கம்மி பண்ணலாம், அதுக்கு பிபி டேப்லெட் போட்டுக்கோ, இது பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் அது ரொம்ப இதாகுது, பலவீனமா இருக்குது, அது கொஞ்சம் இப்படி பண்ணலாம், அந்த மருந்து எடுத்துங்க, இந்த மாத்திரை எடுத்துங்க, மாசம் வந்து மாத்து, இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர ஏதாவது ஒரு தெளிவான பதில் வருதா? எந்த வைத்திய இடத்துல போனாலும் ஒரு தெளிவான இது சரியாயிடும், இது பதுக்கு அவ்வளவு 2 நாள்ல சரியிடும் 3 நாள் சொல்ல முடியுமா? ஆனா நம்ம பாகவதம் கேரண்டி கொடுக்குது, நம்ம பக்தர்கள் கேரண்டி கொடுக்குறாங்க. நீ பயப்படாது. ஃபர்ஸ்ட் களினா தீர பீருனா, இந்த களி தான் நோய். அப்போ இதுல பார்த்து பயப்படாது, நோயை கண்டு பயப்படாது. ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை விடு, புரியுதா? ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்க, சதுதம் சந்துஷ்டா. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்லாத விஷயத்த நம்ம பெருசா பில்டப் பண்ணி, ஏன்னா தங்கள் சாமர்த்தியத்தை நம்பி அவங்க பக்தி இல்லாதவர்கள், பாகவதம் படிக்காதவங்க, பகவத்கீதை அப்படிப்பட்ட வைத்தியர் இடத்துல போய் நம்ம வைத்தியம் பார்க்கறோன்னா, பணத்தை செலவு பண்றோன்னா, அவங்க இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன படிச்சாங்களோ, அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ, அதுல உடம்புல என்னென்ன சிகிச்சை பண்ண, என்ன சரியாகும், என்ன வீக்னஸ், என்ன பலவீனம் அப்படின்னு என்ன தெரியுமோ அதைத்தான் அவங்க பேசுவாங்க. அவங்க மேல தப்பு இல்லை, அவங்க மேல தப்பே கிடையாது, நல்ல புரியும், அவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க படிச்சது என்னவோ அதுதான் அவங்க பேசுவாங்க, புரியுதுங்களா? அவங்க ஆப்ரேஷன் பண்ண அவங்க பார்த்த கண்டிஷன்ஸ், அவங்க பார்த்த பேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆச்சோ அதை வச்சுதான் அவங்க சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதனால வந்து அவங்க மேல குறை சொல்ல, ஏன்னா அவங்க வந்து என்னன்னா அவ்வளவுதான், அவங்களால அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் வைத்தியம் பண்ண முடியும், நீ எவ்வளவு லட்சமா கொட்டினாலும் அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப யோசிச்சுன்னா சரி ஓகே, அவங்கள நம்ம எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அது அவ்வளவுதான். அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு குழப்பி அனுப்புறாங்க, இது பண்ண அப்புறம் பலவீனப்படுத்தா. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அதான். அப்போ அவங்க இருக்கிற ஃபேக்ட் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால சொல்றாங்க நோய் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனா இருக்கு, ரொம்ப பழகிறது ரொம்ப கஷ்டம், இது அதுன்னு பலவீனப்படுத்துறாங்களே, அது பலவீனப்படுத்துது, அது அப்படிதான். அவங்க நிலையிலிருந்து பார்த்தா அது நம்ம நிலையிலிருந்து பார்த்தா அது பலவீனப்படுத்துறது தான், பக்தர்களுக்கு அது பலவீனப்படுத்துறது தான். உண்மையிலேயே சொல்ல போனா அப்படி இருந்தா கூட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உண்டாகிற மாதிரி அவங்க பாசிட்டிவா பேசி அனுப்பலாம், அது மாதிரி இது பண்ணலாம். ஆனா வந்து நேரடியாவே ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டமா, கிரிட்டிக்கல் கண்டிஷன் முடியாதுப்பா, இவ்வளவு செலவு பண்ணுங்க, நான் வேணா ட்ரை பண்றோம், இது பண்றோம் அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. அப்ப மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்னென்ன டெஸ்டோ ஓடி பயந்து அப்படி நடுங்குறோம், அப்படியே கொலை நடுங்குது, ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு கொலை நடுங்குது. அப்போ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு இட்டும் போறவங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க இருக்கிற ஃபேக்டர் சொல்லிட்டு போயினேங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் ஏன்னா அவர்கள் பக்தியற்றவர்கள், அந்த வைத்தியர்கள் பக்தியற்றவர்கள், பக்தி இல்லாம அவங்க பேசுற விஷயமானது அவங்க என்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்றாங்க, அவங்க மேல தப்பு இல்லை நான் சொல்றது. ஆனா வந்து பலவீனப்படுத்தலாவது பாசிட்டிவா ஏதாவது சொல்லலாம் இல்லையா, அதை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி மாதிரி நான் இது 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன், 10 வருஷம் முன்னாடியே நான் பார்த்தேன். இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை பார்த்து இது மாதிரி யாருன்னா வைத்தியர்கள் நீங்க இடத்துல போறீங்கன்னா உங்களை பலவீனப்படுத்துறாங்கன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க, இந்த நோய்களை கண்டு பயப்படாதீங்க. ஒரு விஷயம் மெயினா சொல்லணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு இல்லையா, அந்த கொரோனா வந்து, இந்த கொரோனா காலத்துல எனக்கு கொரோனா அட்டாக் ஆயிடுச்சு. கொரோனா அட்டாக் ஆனோடனே என்ன ஒதுக்குனாங்க பாருங்க, எங்க தெருவுலயே அப்படி ஒதுக்குனாங்க. டாக்டர்லேயே வந்து இல்லை உங்களுக்கு கொரோனா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ண, நான் எந்த ஹாஸ்பிட்டலும் வரமாட்டேன்ட்டேன். 2வது எனக்கு பகவான் தான் வைத்தியன், பகவான் நாமத்தை சொன்ன உடனே எனக்கு வந்து தடதடன்னு உதிர்ச்சி, எனக்கு ஜுரம் இருந்தது, அந்த கொரோனா ஃபீவர் வந்தது, எனக்கு இல்லைன்னு சொல்ல வரல, ஓகே 2 நாள் தான், 3ஆவது நாள் சரியா போச்சு எனக்கு. ஆனாலும் 3ஆவது நாள் போய் டெஸ்ட் பண்ணா கூட அந்த டெஸ்ட் பண்றது கூட விட மாட்டாங்க, அலோட் பண்ண மாட்டாங்க. அது கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை நம்ப மாட்டேன்றாங்க. அவங்க வந்து கியூர் ஆகலன்றதுனாலே நம்மளை ஒதுக்கி வச்சாங்க, வீட்லயே ஒதுக்கி வச்சாங்க, வெளியில பக்கத்துல எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. நான் சும்மா லைட்டா அப்படி இருமுனா கூட அப்படியே பயந்து நடுங்கினாங்க. ஒண்ணுமே கிடையாது, எனக்கு சரியா போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
சரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன எங்கள் வீட்டில். என்ன பண்ணாங்க, நான் பாட்டு உட்காந்து நல்லா டிவி பார்த்துன்னு ஜாலியாக பகவத் இந்த இந்த இது பார்த்துருந்தேன். அதெல்லாம் பகவத் உபன்யாசம் அது இதுன்னு கேட்டுன்னு ஜம்முன்னு பாகவதம் படிச்சுன்னு சந்தோஷமா இருந்து அவ்வளோதான். வெளியே போகலன்னா சந்தோஷம். அவள் தான் எனக்கு தேவையான இந்த ரசம் இதுவெல்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சுடுவாங்க சாப்பாடு. அவள் தான் அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன். எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு வந்து இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தாகணும், அது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், 2 ஊசி போடணும், 3 ஊசி போடணும், 10 ஊசி போடணும், அந்த ஊசி போடணும்னு நல்லா சொல்லியிருந்தாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க நான் பாட்டு ராமநாமா சொல்லியிருந்தேன். சரியா போயிடுச்சு. 2 நாளில் சரியா போயிடுச்சு. நல்லா தெரியும். நான் க்யூராகவே இருக்கிறேன், நல்லா தெம்பாவே இருக்கிறேன். நான் நல்லா தெரியும். அப்போ பயப்படக்கூடாது. பகவன் நாமா சொன்னா சரியா போயிடும். அதுதான் வரேன் இப்போ. அது லாஸ்ட்ல வரேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்றேன், நடந்த விஷயத்த சொல்றேன். அப்போ 3 தடவை என் ஒய்ஃப் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இட்டும் போனேன், ஹாஸ்பிட்டல் போனேன். 3 தடவை நம்ம தான் அவங்க கூட அப்போதைக்கு தற்காலிகமாக சொன்னாங்களே தவிர மறுபடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. அப்புறமா விட்டேன். அவங்க பாட மாற்ற சொன்னேன். உடனே பகவன் நாமா ஃபுல்லா நாமா சொல்லி பாகவத பாராயணம் பண்ணி பகவன் நாம சொன்னேன். இப்போ நல்லா வெயிட் எல்லாம் தூக்குறாங்க, எல்லா வேலைகளும் செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கடுமையான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ யாருடைய பலத்தினால? அவங்க தான் சொன்னாங்க வெயிட் தூக்கக்கூடாது, இப்படி ஆகும் அப்படி ஆகிடும், மாதம் மாத்திரை போடணும், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும், இப்படி இந்த மருந்து சாப்பிடணும், அந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அமிச்சாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு இதுபோல் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு என்னென்ன பண்ணாங்க. கடைசியில் இப்போ எந்த பணத்துலையும் சாப்பிட்றது எதுவும் பண்ணல, நல்லா பலமாக உழைக்கிறாங்க, கஷ்டமான வேலைலாம் செய்கிறாங்க இப்போ. அப்போது நான் சொல்கிறது 10 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து 10 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. அப்போ வைத்தியர்கள் சொல்லி பயமுத்துறதுன்னா ஏதோ தற்காலிகமாக ஓடும் வண்டி, ஆனால் ஹார்ட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. 15 வருஷம் ஆச்சு. நல்லா தானே இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ நல்லா கடினமாக உழைக்கிறாங்க, வெயிட்டான பொருள்லாம் தூக்குறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க ஆரோக்கியமாக. எப்படின்னா இது எந்த பலத்து இது போல சொல்லாதீங்க, யாருடைய கண்ணாது பற்ற போது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் பகவான் நாமத்தை நம்புறேன். நான் மற்றவங்களுடைய கண் திருஷ்டி அந்த மூட நம்பிக்கையை நம்புறது கிடையாது. நான் நம்புறதுனா இந்த மூட நம்பிக்கைகள், மற்றவங்க பயமுறுத்துறது, இந்த நோய் சீரியஸ் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதுன்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஒண்ணுமே கிடையாதுன்னு நான். எங்க மாமியார் எங்க ஒய்ஃப் அவ்வளோ ஆனோடனே ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பீட்டிங் பயங்கரமா அடிக்குதான், ரொம்ப கஷ்டமாயிடுமா, பழகிறது கஷ்டம். நான் சொன்னேன் வாய் முடுங்க மாமியார், வாய் முடுங்க அத்தை அப்படின்னு சொன்னேன். என் மாமியார்கள் வாய் முடுங்க அத்தை கம்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா போயிடும் பாருங்க சொன்ன அடுத்த சதத்தை அன்னைக்கே பார்த்தா நார்மல் வார்டுக்கு, ஐசி வார்டில் இருந்தவங்க அப்படி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருங்க என் ஒய்ஃபு, நார்மல் வார்டுக்கு அன்னைக்கே மாற்றினாங்க. நம்ம நம்பிக்கை ஃபர்ஸ்ட், உற்சாகம் வேணும். அனிர்வேதா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு இல்லையா, அரோகதா, நோயற்ற வாழ்வு ஆஞ்சநேயர் நினைச்சாலே கிடைச்சிடும். அப்போ அவன் நாமத்தை சொல்லும் போது தைரியமே. ஒரு பாகவதர்கள் எப்படி இருக்கணும், மற்றவங்க மாதிரியா சிந்திக்கணும். எடுத்ததெல்லாம் ஹாஸ்பிட்டல், எடுத்ததெல்லாம் டெஸ்ட்டு, எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு, எல்லாத்துக்கும். எதுக்கு பலவீனப்படுறீங்க? அந்த காலத்துலலாம் நம்ம வாழ்ந்தோமே, அந்த காலத்துலலாம் என்ன டெஸ்ட் இருந்தது, என்ன ஆப்ரேஷன் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். 100 வருஷம் 200 வருஷம்லாம் வாழலையா மக்கள்லாம்? எந்த நம்பிக்கையில் வேணா? தெய்வ பலத்தினால் வாழ்ந்தாங்க. சாதாரண ஒரு கஞ்சி கூழ் குடிச்சிட்டு நிம்மதியாக வாழ்ந்தாங்க. ஒரு கஞ்சி கூழ் அவ்வளோதான், அதை சாப்பிட்டாவே அவங்க சும்மா ஒரு ஊறுகாய் சாப்பிட்டு அவ்வளோதான், டக்குன்னு நல்லா ஒரு கீரை சாதம், ஒரு இது சும்மா 2 மூலிகைகள் எடுத்து வாயில போட்டுனா அவங்க பாட்டுக்கு 100 வருஷம் 200 வருஷம் விளையாட்டாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என்னங்க நம்ம தாங்க இப்போ சின்ன விஷயத்துக்குலாம் பேப்பறோம். அந்த அஃபெக்ஷன் ஆகிடுமா, இந்த அஃபெக்ஷன் ஆகிடும், இந்த கிருமி அட்டாக் ஆகும், அந்த கிருமி அட்டாக் ஆகும். எதுக்கு என்ன அஃபெக்ஷன் ஆகும்? ஏங்க எச்ச சாப்பாடே போடுவாங்க அம்மா வந்து அவங்க சாப்பிட்டு எச்சிலே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடணும். என்ன அஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்ன கிருமி அட்டாக் ஆயிடுச்சு, என்ன அஃபெக்ஷன் ஆயிடுச்சு சொல்லும் பார்க்கலாம். எங்க அழுக்கோட அந்த வேர்வை தண்ணியோட அவங்க பாட்டுக்கு செய்யற சமையல தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். அப்போ என்ன கிருமி அட்டாக் ஆகிடும், என்ன சொல்றாங்க, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடும். மண்ணாங்கட்டி ஆகுது, ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது தொட்டா இது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இதை தொட்டா இன்ஃபெக்ஷன். அதான் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அம்மா அப்பா வேர்வை பட்டு அந்த சாப்பாடு சமையல் செய்தால் அது இன்ஃபெக்ஷன் ஆகாது, அது நம்மளுக்கு புனிதம் தான் கொடுக்கும். ஒரு தாயோடைய வேர்வை அந்த சாப்பாடில் படுதுன்னா நம்மளுக்கு நல்லா தான் இருப்போம், நம்ம ஆரோக்கியமாக தான் இருப்போம். அது சுத்தபத்தமாக செய்யணும், இப்படி செய்யணும், அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது இது கலத்தக்கூடாது, அது தொடக்கூடாது, இது தொடக்கூடாது. என்னங்க இதெல்லாம் இந்த மூடத்தனம்லாம்? அதுதான் சொல்றேனே, மூடத்தனம் சொல்லி நம்ம சனாதன தர்மத்துல மூடத்தனம் சொன்னாங்க. கட்சியில பார்த்தா இப்ப இருக்கிற மூடத்தனத்துக்கு அது எவ்வளவு தேவைன்னு தோணுது எனக்கு. எவ்வளவு கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறதுலாம் மூடத்தனம் சொன்னாங்க. இப்ப பார்த்தா இவங்க இன்ஃபெக்ஷன் பாக்குறாங்க பாரு. இதுல இருக்கிற மூடத்தனத்துக்கு இதுக்கு முடிவே கிடையாது.
அதனால பலவீனப்படுத்தாதீங்க. யாரும் எந்த இப்படிப்பட்ட நோயாளியும் ஒண்ணுமே இல்லை சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் அதுவே பலம் ஆகும். அடுத்த நிமிஷம் அவனுக்கு பலமாகும். நான் அப்படிதான் என் மாமியார்கள் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா போயிடும் மாமி, சரியா போயிடும் அத்தை, கவலைப்படாத அப்படின்னு. அவங்க பார்த்தா அடுத்தது இப்போ பார்த்தா மறுபடியும் நார்மல் மாட்டுக்கு வந்துட்டோம். நார்மலோட ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இனிமேட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க, எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அப்பெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் இனிமேட்டு வேணாம், நம்ம பாகவத பாராயணம் பண்ணலாம் சொல்லிட்டு பாகவத பாராயணம் பண்ணோம். பாகவத பாராயணத்திலேயே சப்தாகமாக வச்சேன். நாமா நிறைய சொன்னேன். அடுத்த நிமிஷம் இப்போ என்னன்னா வெயிட் எல்லாம் தூக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்போ இப்போ என்ன ஆச்சு, விளையாட்டா 10 வருஷம் 5 வருஷம் ஆகி போச்சு, விளையாட்டா போச்சு. இப்போ என்ன குறைஞ்சிட்டாங்க, நல்லா வெயிட் தூக்குறாங்க, நல்லா தான் ஆரோக்கியமாக தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதை சொல்லக்கூடாதா, இது சொன்ன கண்பற்றாத, அதெல்லாம் கண்படாது. பகவானுடைய அருள் இருக்கிற வரைக்கும் எந்த மூட நம்பிக்கையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது போகட்டும். எனக்கே வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ஓப்பனாக சொல்கிறேன். வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்மா இருந்தது. அந்த இது எனக்கும் வந்துச்சு. அந்த பரம்பரையில் வியாதி எனக்கும் டஸ்ட் அலர்ஜி. ஒரு புஸ்தகம் தட்டினா உடனே மூக்கில் டஸ்ட் அதுதான் ஏறிச்சுன்னா அதுதான் தூங்கவே மாட்டேன். நைட்டெல்லாம் ஆமுஷம் கிடப்பேன். வயிறு உப்புசமாயிடும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா உடனே வயிறு உப்புசமாயிடும். எதனா ஒரு டஸ்ட் ஒரு புஸ்தகத்தை நம்ம தூசு தட்டோம்னா உடனே அதுதான் அந்த நெடி ஏறி போச்சுன்னா டஸ்ட் அலர்ஜி உடனே எனக்கு வந்துடும். நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். வீசிங் ப்ராப்ளம் எனக்கு நடந்த விஷயம் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, சரி பார்த்தேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா ஆஸ்மா இருந்தது. அவங்க என்ன பண்ண இன்னலர் வச்சுருப்பாங்க, அந்த இன்னலர் எனக்கு குத்தாங்க. அதெல்லாம் வேணாம், அவங்க சாப்பிட்ற மாத்திரை மட்டும் எனக்கு குத்தாங்க. சரி, அந்த மாத்திரை போட்டுவிட்டா சரியா போயிடும், அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் சரியா போயிடும்னாங்க. சரி, நான் இது நடந்து எத்தனை வருஷம், இதுவும் 15 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் தான். அப்போ மாத்திரை சரி போட்டால் அப்போதைக்கு சரியாயிடும், நல்லா தூங்கிடுவேன். அது மாதிரி எத்தனை நாள் மாத்திரை போடுவேன்? எனக்கு தான் கை வந்த கலர் இருக்குதாப்பா, எனக்கு பகவான் நாமா இருக்கப்பா, நான் தான் பாகவதம் படிக்கிறேன்ப்பா. நான் ஏன்பா இவங்க மாத்திரலாம் நான் போடணும்? எங்க அம்மாவுக்கு ஆஸ்மா இருந்து அவங்க மாத்திரை போறாங்கன்னா அவங்க நான் சொன்னேன், ஏமா அதே பகவான் நாமா சொல்லுமா, நான் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனா அவங்க முருகர் தான் கும்பிடுவாங்க, முருகர் கும்பிடுவாங்க, அம்மன் கும்பிடுவாங்க, எல்லாம் ஓகே. சரி, அது நாமத்தையே நம்ம சொல்ற வழியில என்னன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. நான் சாண்டிங் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, இல்லாட்டி பகவான் ராமராமான்னு சொல்லுங்கன்னா அவங்க ஆனா அவங்க பகத் முருகர் கும்பிடுவாங்க, அம்மன் கும்பிடுவாங்க. ஆனா இதுல தீவிரம் கிடையாது. இந்த பக்தியில முழு நம்பிக்கை தீவிரம் கிடையாது. அதனால அவங்க மாத்திரை சாப்பிடுவாங்க. எப்பவும் பார்த்தா மாத்திரை நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டுப்பாங்க, மாத்திரை போட்டு தூங்குவாங்க. அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்போ என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு போய் பார்த்தா கூட சரியாகல, கியூர் ஆகல. ஆனால் நான் எங்கள் அப்பாக்கள் சொன்னேன், எங்களை விடு, எங்கள் அம்மா எங்களை விடு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு போகாதீங்க, அவங்களை சரியா பண்ணிடுறேன், சரி பண்ண என்னால் முடியும் அப்படின்னா. எங்கள் அப்பா பெரிய பக்தி பண்ணிட்டாரு. அப்படி ஏதோ ஒன்று சொன்னார் அவரு. சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம். ஏன்னா எங்கள் அப்பா எல்லாமே பக்தி நம்புறதுக்கு இன்னைக்கு என்னன்னா பக்தர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா பக்தி நம்புறவங்க கேட்டா அவ்வளவு அந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா, அந்த அளவுக்கு அவ்வளவு பிலீவ்னஸ் இருக்கான்னு கேட்டா அது நம்ம சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு பிலீவ்னஸ் இருக்கான்னு கேட்டா சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் செத்தவங்களை பழிக்க வச்சுக்கிறது இது பகவான் நாமா. செத்தவங்களை உயிர் பழிக்க வச்சுக்குது. நீங்க சாதாரண சின்ன சின்ன நோய்களை பத்தி பேசுறீங்க, ஒண்ணுமே இல்லை. அப்போ எங்க அம்மா கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆயிட்டாங்க. இது மாதிரி ஆஸ்மா ஆகி கட்சியில் கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய நர்சிங் ஹோமு, அதில் போனாங்க. அந்த இடத்துல போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா நர்சிங் ஹோம்லேருந்து ஒரு டாக்டர் வர வச்சு நான் சொன்னேன், ஒன்றும் வேணாமா, என்னை ஃப்ரீயாக விடுங்க, என் அம்மாக்கள் நான் பேசுகிறேன், எங்கள் அம்மாக்கள் நான் பகவான் நாமா சொல்கிறேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் நாமா சொன்னேன். சொல்லிட்டு வீட்டில் என்னன்னா சஞ்சீவினி பர்வதம், ஆஞ்சநேயர் சுவாமி சஞ்சீவினி பர்வதம் எடுத்து வந்தார் இல்லையா, எடுத்து எல்லாரும் விழிப்படிக்க வச்சார் இல்லையா, அந்த கட்டத்தை ஒன்றும் இல்லை, தமிழ்லேயே தான் படித்தேன், சான்ஸ்கிரிட் கூட படிக்கல. அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் சொல்றது எப்படி 20 வருஷம் இருக்கும், 20 வருஷமா 5 வருஷம். எங்கள் அம்மா அந்த 5 வருஷம் டைம்ல தான் நடந்த விஷயங்கள் தான். அந்த 5-16 வருஷம் அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகிடாங்க. அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் முடியாத போது விஜய நர்சிங் ஹோம்லேருந்து டாக்டர் வர வச்சுலாம் சரி பண்ண. அப்போ கூட அவங்க என்ன பண்ணா, இல்லை வீட்டில் எல்லாரும் சொல்லிவிடுங்க, பழக மாட்டாங்க, அவங்க அம்மா பழக மாட்டாங்க அப்படின்ட்டு எங்களை சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே, நான் பார்த்துட்டு மாட்டேங்க. நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், அந்த சஞ்சீவினி பர்வதம் கொண்டு வர இல்லையா ஆஞ்சநேயர் சுவாமி, அது யுத்த காண்டத்தில் வருது, அந்த கட்டத்தை படிச்சுட்டு அப்புறமா பகவான் நாமத்தை நிறைய சொன்ன உடனே எங்கள் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் மெசேஜ் போயிடுச்சு உடனே ஃபோனு. அப்போலாம் நான் சொல்கிற நேரத்தில் இல்லை நான் சொல்கிறது 15 வருஷம் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்கும்.
நான் சொல்றது வந்து 20 வருஷம் மேல இருக்கும். அப்போ வந்து நான் செல்போனே இல்லை, செல்போன் வந்து இல்லை. அப்போ நான் வந்து இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான். அந்த லேண்ட்லைன் ஃபோன்ல கால் பண்ணிட்டாங்க. எங்க நெல்வாயின்னு பேரு, காஞ்சிபுரத்து பக்கத்துல நெல்வாயின்னு கிராமம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. அப்போ நைட்டு எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டின்னு எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. எங்க அம்மா ஊரே வந்து எங்க அம்மாவுக்கு அம்மா வீடே வந்து நெல்வாய் தான், காஞ்சிபுரம் பக்கத்துல. உடனே எல்லாரும் வர சொல்லிட்டாங்க. வர சொன்ன உடனே சரி எல்லாம் வந்துட்டாங்க. நான் பாட்டு ஒன்னே சொல்லல, பகவானை தான் நம்பினேன். ராம 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 ராமநாம சொன்னேன். அதுதான் ஆஞ்சநேயருடைய சஞ்சீவனி பருவத்தை கொண்டு வந்த விஷயத்த நான் பாராயணம் பண்றேன். பாராயணம் பண்ணிட்டு வந்த உடனே 12 மணிக்கு என் அம்மா போயிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எங்க மாமாலாம் வந்துட்டாங்க. எல்லாரும் எங்க அம்மாவுக்கு தம்பிங்க எல்லாம் மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. ஜாலிச்சின்னு வந்துட்டாங்க. எங்க நர்சிங் ஹோமுக்கு வந்துட்டாங்க, அதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா எங்க அம்மா நல்லா வாங்க எப்படி இருக்கீங்க எங்க அம்மா விசாரிக்கிறாங்க எல்லாரையும், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? சரி என்ன இல்லை நம்ம கிரிட்டிக்கல் கண்டிஷன், ரொம்ப கஷ்டமான கண்டிஷன் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா எல்லாரையும் வர வைத்து சந்தோஷமா நைட்டு தங்கிட்டு அப்புறம் காலைல எல்லாம் ஃப்ரீயாக போகிறாங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றுமே ஆகாது, பயப்படக்கூடாது. அபயம் சர்வ பூதேப்பியன்னு சொன்ன ராமன், அவன் நாமத்தை சொன்னா நம்மளுக்கு பயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அபயம் சர்வ பூதேப்பியன்னு சொன்ன அவனுடைய நாமத்தை சொன்னா நம்ம பயந்தோம்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம் பத்தியா பகவானே? எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் பத்தியா நம்ம? ஏமா அப்ப நல்லா பேசி அனுப்பிச்சாங்க, வந்தவங்களெல்லாம் விருந்தெல்லாம் நல்லா பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க நல்லா கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதாங்க பாசிட்டிவ் எனர்ஜி, இதாங்க பக்தி. ஒரு வைத்தியர்ல இருந்தாங்க, அவங்களுக்கு படிச்ச விஷயம் தான் அவங்களுக்கு தெரியுங்க. அவங்கள தெய்வமா கடவுளை வைத்தியரை தெய்வமா நினைக்கிறது ஓகே. ஆனா பணம் தான் நிறைய செலவு பண்றீங்களே, லட்சமா செலவு பண்றீங்களே, ஏன் அந்த அந்த அவ்வளவு செலவு பண்ற அந்த அந்த வைத்தியரை நம்புற அளவுக்கு ஏன் பகவானை நம்ப மாட்டேன்றீங்க? நான் தான் கேட்கறேன், ஏன் பகவான் நாமத்தை நம்ப மாட்டேன்றீங்க? நடந்த விஷயம். அப்போ என்னாச்சு, எங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஆஸ்மா சரியா போல, ஆனாலும் வந்து அவங்க உயிரோட வந்தாங்க. கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா. ஆனா அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அதான் சொல்றேன், பகவத் பக்தி அப்படி பண்ணிட்டோம். வயசாகி போச்சு எங்க அம்மாவுக்கு. சரி இது போகட்டும். அடுத்தது எனக்கு வீசிங் ப்ராப்ளம், நைட் எல்லாம் டஸ்ட் அலர்ஜி. ஒண்ணுமில்ல, அப்போ நான் சொல்றது வந்து 20 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். அந்த கரெக்டா எனக்கு அக்யூரேட்டா சொல்ல தெரியல. 5 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். ஆனா கண்டிப்பா 5 வருஷத்துக்கு கொள்ள இருக்காது. 5 வருஷம் மேல அப்ப நான் சின்ன வயசு. அப்போ உட்காந்து என்னன்னா நைட்டெல்லாம் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சும்மா சாண்டிங் பண்ணு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம். இந்த மூச்சு வாங்குறதுல இந்த மூச்சு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை. அப்போ வந்து நான் அதுக்கப்புறமா தான் நான் ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ ஆரம்பத்துல நான் சொன்னது வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா சொல்ல 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 அன்னைக்கு காலையில நல்ல தூக்கம் வரல, வீசிங் ப்ராப்ளம். மாத்திரை போட சொன்னாங்க. எங்க அம்மா மாத்திரை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அடிக்கடி மாத்திரை போட்டு தூங்கிட்டு சரியா போயிடும். எனக்கு கொஞ்சம் அந்த மூச்சு அடிக்கிற அந்த வீசிங் ப்ராப்ளம் சரியா போயிடும். மாத்திரை போட்டு அப்படி சரியாகும், மறுபடியும் வரும் வீசிங் ப்ராப்ளம். அப்போதையும் சரியா மறுபடியும் வீசிங் ப்ராப்ளம். மறுபடியும் என்ன பண்ண, அப்புறமா சரி இனிமேல் மாத்திரை போடக்கூடாது. நமக்கு கையில கைவசம் இருக்கும்போது கையில வெண்ணெய் வச்சு நெய் காலிக்கிற கதையை நான் மாத்திரை போடணும். நான் மாத்திரை வந்து தேவையில்ல, மனக்கட்டு தேவையில்ல. எங்க அம்மா வந்து மாத்திரையில தான் கியூர், மாத்திரை நம்புறவங்க. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நோய்க்கு நம்ம நம்பலன்னு சொன்னா அப்போ மற்றவங்க நோய்க்கு நம்ம எப்படி தைரியமா சொல்ல முடியும்? அப்போ அந்த பிலீவ்னஸ் நமக்கு ஏன் இல்லை, அந்த நம்பிக்கை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, நான் பாடுங்க நைட் எல்லாம் அதான் தூக்கம் வரல, அழகா உட்காந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி ஹரே கிருஷ்ணா மூச்சு வாங்குது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே சொல்ல 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 காலையில ஃப்ரெஷ் ஆகி போச்சு. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு சொந்தம். ஹரே கிருஷ்ணா அந்த மகாமந்திரத்தை சொன்ன உடனே, அதுவும் ஒரு நைட்டு பூரா சொல்றேன்னா அது எவ்வளவு உற்சாகத்தை கொடுத்து தெரியுமா? அவ்வளவு உற்சாகமா. இந்த தூக்கம் போயிடுச்சு. அப்ப நான் டயர்டா தானே இருக்கணும், டயர்டாகல. அந்த மூச்சு சுவாசம் அந்த வீசிங் ப்ராப்ளமும் அன்னையோட போச்சு. அன்னையோட கலிபுருஷன் ஓடிட்டான். கலின்னா பாததே, கலின்னா தீர வீரனா கொஞ்சம் துணிஞ்சச்சு. தத்தே தைரியம் அதவகா தீரக பண்டித அதவான பாகவத மகா தைரியமா துணிஞ்சச்சு. நம்ம பகவத் பக்தியில் இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் பயந்து விடுவான். கலிபுருஷன் தீரர்கள் இடத்துல போய் பயந்து விடுவான். மற்றவங்க இடத்துல தான், பயந்த ஒரு இடத்துல தான் சென்னாய் மாதிரி உள்ள வந்து ஏமாத்தின்னு இருப்பான். நோய் வந்துச்சு, ஐயோ நீ எப்படி பழைக்க போற, நோய் வந்துச்சு, ஐயோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கணும். அதெல்லாம் வந்து பயந்தவங்களுக்கு, பகவத் பக்தர்களுக்கு கிடையாது. பக்தர்கள் எல்லாரோட வசதி. நீங்க சொல்றீங்களே வைத்தியர்கள் சொல்றீங்களே, வைத்தியர்கள் வந்து சரிங்க ஹோமியோபதி பாக்குறாங்க, அந்த இது எவ்வளவு சொல்றாங்க, அஸ்ட்ராலஜி ஜோசியம் பாக்குறாங்க, என்னென்ன பண்றாங்க, எதுலையோ நம்புறாங்க. ஆனா பகவான் நாமத்தை நம்ப மாட்டுறாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ அடுத்த நிமிஷத்துல நான் பகவான் நாமத்தை நம்பினேன்,
நேரடியா பார்த்தேன், சரியா போச்சு. அன்னைக்கு போன வீசிங் ப்ராப்ளம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. சொன்ன நம்புவீங்களா? அன்னைக்கு போன வீசிங் ப்ராப்ளம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதுதான் அல்சர் வந்தது எனக்கு. கொஞ்சம் லைட்டா காரம் சாப்பிட்டா கூட எனக்கு ஆகாது. ஏதோ ஒரு பாபத்தினால்தான் அதெல்லாம் வருது, இல்லைன்னு சொல்ல விட. ஆனா அந்த பாபத்தை நாம சங்கீதனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தையும் நாம போய்க்கிடுன்னு சொல்லியிருக்கு. அதையே நம்ப மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு பாபத்தினால்தான் நோய் வருது. அந்த நோய் வந்து பாபத்தை, அந்த பாவம் போயிடும்னு சொல்லிட்டு நாம சொல்லிடுது. அப்ப நான் அதை நம்புறேன். நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து எனக்கு வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, எங்க வீட்டுல காரம் வச்சேன்னா திட்டுவேன். நான் அப்படி திட்டுவேன், ஏன் காரமா வைக்கிறேன். இல்லையே, நான் நார்மலான காரம். எனக்கு வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம். அதனால எனக்கு வந்து சின்ன காரம் கூட பெரிய காரமா தோணுது. எனக்கு உடனே பார்த்தா வாயெல்லாம் புண்ணாயிடும். வயிறு புண்ணு வந்து வாய் புண்ணு வந்து அல்சர் வந்துச்சு. ஆனா மற்றவங்களுக்கு அது நார்மலான காரமா தான் தோணுது. அவங்க சொல்ல தப்பு இல்லை. ஆனா எனக்கு காரமா தோணுதுன்னா எனக்கு நோய் இருக்குது, அல்சர் நோய் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி திட்டின்னு காரம் கம்மியா போடு. அவங்க எவ்வளவுதான் கம்மியா போடுவாங்க காரம்? ருசி பசி இல்லாம சாப்பிடுவாங்க. இப்ப நான் ஒருத்தனுக்காக குடும்பத்துல மற்றவங்க காரம் இல்லாம சாப்பிட முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணேன், சரி அப்புறம் பார்த்தேன், இந்த காரம் இப்படி போகுது, இது போல வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு. அந்த வாய்ப்புண்ணு மேலேயே நாம சொல்ல ஆரம்பிச்சேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. அவ்வளவுதான். வாயில் அப்படியே எச்சில் சொருகுது பாரு, அப்படி எச்சில் சொருகுது. அந்த வாய்ப்புண்ணு வந்துச்சுன்னா எச்சில் பயமா சொருகும். அப்படியே வாயெல்லாம் புண்ணாய் போச்சு. அப்படியே எச்சில், அந்த எச்செல்லாம் முழுங்கிட்டேன். நல்லா முழுங்கிட்டு ஃபுல்லா பகவான் நாம சொன்னேன். அன்னைக்கு போன அந்த வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எவ்வளவு காரம் வேணா நீ நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு காரத்தை என்னால் சாப்பிட முடியும். காரம் புளிப்பு எல்லாத்தையும் இன்னைக்கு சாப்பிட முடியும். எவ்வளவு சூடு வேணாலும் சாப்பிட முடியும். சூடா சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடாதவங்க இல்லையா, அல்சர் வந்தா நான் இப்ப நல்லா காரத்தை சாப்பிடுவேன். பகவான் நாமத்தை சொன்னேன். அப்போ அல்சர் போச்சு, வீசிங் ப்ராப்ளம் போச்சு. இன்னொன்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. என்னன்னு, லூஸ் மோஷன் பயங்கரமா அடிக்கடி வரும். உடனே என்னன்னா, லூஸ் மோஷன்ல ஃபுல்லா பலவீனமாகி அப்புறம் மாத்திரை போட்டால் கூட சரியாகாது, ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. லூஸ் மோஷன் ஆகுதுன்னா உடனே ஃபுல்லாக பலவீனம் ஆயிடுச்சு இல்லையா, லூஸ் மோஷன் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அவன் பலவீனம் ஆயிடலாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு எங்கள் ஒய்ஃப் தான் கூட இருப்பாங்க. அப்போ ட்ரிப்ஸ் ஏற்றி அப்போது 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. அதான் குளுக்கோஸ் ஏற்றுனாங்கன்னா அப்போ கொஞ்சம் தெம்பு வரும். அப்புறமா ஊசி போட அப்புறம் சரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளியர் ஆகும். அப்புறம் மறுபடியும் பார்த்தா லூஸ் மோஷன் எனக்கு வரும். அது ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்போ லூஸ் மோஷன் ஆகிடும். அப்போ தயிர் கட்டியாக சாப்பிடு, என்னென்ன வைத்தியமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாகாது. நாட்டு வைத்தியெல்லாம் போய் பார்த்தா அதெல்லாம் சரியாகல. மறுபடியும் அந்த லூஸ் மோஷன் நிற்கல. அப்போ மாத்திரை போட தான் அந்த லூஸ் மோஷன் நிற்குது. மறுபடியும் ஆனால் லூஸ் மோஷன் வருது. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து சாப்பிட்டு தான் அதை சாப்பிட முடியும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். லூஸ் மோஷன் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா எதிர்ப்பு சக்தி இருக்காது. அந்த சமயத்தில் வந்து நம்மனா மருந்து வேலை செய்ய மாட்டுது, பேதி நிற்க மாட்டுது. அப்போ ஆன்டிபயோட்டிக் அதுக்கு தனியாக மருந்து கொடுத்து சாப்பிட்டாதான் அப்புறமா அது சரியாகும். அது உடனே சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அது கரை பொருள் வயிற்றுல எல்லாம் ஃபுல்லா ஒரு மாவு அரைக்கணும் உள்ள, கரை பொருள் ஒரு சவுண்டெல்லாம் கேட்கும் அந்த ஊசி போட்டாங்கன்னா. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆகும். அப்புறமா தான் அந்த பேதி நிற்கும். அப்போ உடனே எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது, காரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில கஞ்சி தான் சாப்பிடணும். அப்போ அது ஏதோ ஒரு அந்த ஓஎஸ் பவுடரா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அது பலத்துக்காக அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் சாப்பிடணும் அப்படின்னு இருந்தது. அப்போ லூஸ் மோஷன் அந்த ப்ராப்ளம் எனக்கு அடிக்கடி வந்து ஒன்றுமே இல்லை. சரி அவள் தானே, உன்னை லூஸ் மோஷன் வந்தால் என்ன பண்ணேன், நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன். லூஸ் மோஷன் வர மாதிரி இதான், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நிறைய பகவான் நாமா சொன்னேன். இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதான் நம்பிக்கை. ஆனால் நோய்களை கண்டு பயப்படாதீங்க. கேன்சர் வந்தது, பிபி, அது பெரிய 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 உயிருக்கு கிரிட்டிக்கலான சமயத்து. இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து அப்படிதான் 3 தடவை ஹாஸ்பிட்டல் போனேன், கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஐசி வார்டில் அட்டன் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன், என் மாமியார்லாம் பயந்தாங்க, உயிர் போயிடுன்னு நினைச்சுவேன், உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. கிடையாது. அடுத்த நிமிஷம் நான் ராமநாம பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா சாரி அப்போ நான் ராமநாமம் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா, சாரி எங்கள் ஒய்ஃபுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கும்போது. அப்போ ராமநாமம் சொன்னேன், பயப்படாத. இல்லை ஹரே கிருஷ்ணா சொல்லியிருந்தேன். சரி, ஏதோ ஒன்று ராமநாமமும் சரி பண்ணியிருக்கோம், ராமநாமமும் சரி பண்ணியிருக்கு, ஹரே கிருஷ்ணாவும் என் வாழ்க்கையில சரி பண்ணியிருக்கு, பாகவத பாராயணமும் சரி பண்ணியிருக்கு. சொல்றேன் எதுக்காகனா, இது வந்து அடுத்த நிமிஷம் நாமனா வைத்தியத்தை நம்புறதை விட பகவானுடைய நாமத்தை நம்பியா, பகவானை நம்பியா. பகவானால முடியாதுன்னா மனுஷனால என்ன முடியும் சொல்லு பார்க்கலாம். இறைவனாலே முடியாத ஒரு விஷயம் நீ மனுஷனால நீ நம்புறிய, மனுஷனால என்ன முடியும்? நான் இறைவனை நம்பிதான் இத்தனை விஷயங்கள்ல இருந்து நான் விடுதலை அடைஞ்சிருக்கேன். லூஸ் மோஷன் இருந்து விடுதலை இருக்கேன், வேசிங் ப்ராப்ளம் இருந்து, அல்சர்ல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கேன். மனப்பிரச்சனைகள், குடும்பத்துல போராட்டம்,
ஒரு போலீஸ் வந்துடும், உனக்கு வந்து உன்னை பிடிச்சி போகிறாங்க அப்படி இப்படின்னு பெரிய ஒரு எனக்கு ஆபத்தை உண்டாக்கணும் என் உறவினர்களே. நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா என்னை வந்து பிடிச்சி என்ன அப்படி பண்ண போறாங்க இப்படி பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே, மழை போல வந்த துன்பங்கள்லாம் மண்ணோட மண்ணா பனி போல விலகிச்சு. நடந்த விஷயம் சொல்றேன். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு தெரியுமா? பகவான் சப்புன்னு ஆகிடும். அதை நான் எதுக்கெல்லாம் பெருசா பயப்படுவேனோ அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆகிடும். ஒவ்வொரு விஷயத்த நான் பெருசா பயப்படுவேன். எதனா ஆரம்பத்துல தெரியாது, அப்ப பகவத் பக்தி பத்தி ரொம்ப தெரியாது. அப்போ பகவத் பக்தி பயன்படுத்த அதுல தான் எப்படி பிரகலாதனை விடுவிச்சாரோ அது மாதிரி என்னை விடுவிச்சிருக்காரு. அவ்வளவு அதிசயங்கள் நடந்தது. ஆனா பார்த்தா மலை மாதிரி வந்ததுதான் பனி போல போயிருக்கு. அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ அப்ப பகவான் நாம இருக்கு, பகவான் இருக்கும் போது நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் சாதாரண பக்தி இல்லாதவர்கள் பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நடந்ததா? அப்போ எங்களுக்கு வந்து 2வது குழந்தை பிறந்தது. 2வது குழந்தை பிறந்தோடனே எங்க சின்ன பொண்ணு 2வது பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா ரொம்ப பலவீனமா பிறந்தது. பிறக்கும் போதே பலவீனமா பிறந்தது 2வது பொண்ணு. அது என்ன பண்ண, ஃபுல்லா ஜுரம் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போவோம், சரியாயிடும் அப்படின்னுச்சா. சரியாயிடும், மறுபடியும் வரும் ஜுரம், சரியாயிடும், மறுபடியும் வரும் ஜுரம், சரியாயிடும், மறுபடியும் வரும் ஜுரம். அப்ப என்னத்துக்கு பணத்தை செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டல்ல? சரி ஓகே, குழந்தையாச்சு சரியாயிடும் பார்த்தா குழந்தை அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு தான் நான் சொல்றேன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அதனால வந்து அப்போ பிறந்தது தான் அந்த குழந்தை 2வது பொண்ணு. அப்போ தாய்ப்பால் கொடுக்கறது சக்தி இல்லை அவங்களுக்கு. அதனால நம்ம இந்த மாட்டுப்பால் தான் கொடுத்து வந்தோம் சின்ன பொண்ணுக்கு. அப்போ என்ன கொடுக்க முடியலன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அது பலவீனமாக தானே இருக்கும் குழந்தை. தாய்ப்பால் குடிக்காத குழந்தை பலவீனமாக தானே இருக்கும். அப்போ என் ஒய்ஃப் வந்து என்னன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அப்போதான் ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து கியூர் பண்ணிட்டு வந்தாச்சு. இட்டு வந்து பகவான் நாம அதே டைம்ல தான் 2வது குழந்தை பிறந்த போது தான் இந்த ஹார்ட் கொஞ்சம் வீங்கி போச்சு. அந்த ப்ராப்ளம் தான் இருந்தது. அது இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இன்னைக்கு நல்லா வெயிட்லாம் தூக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க எங்க ஒய்ஃப். அந்த டைம்ல தான் அந்த விஷயம் தான் இது. அப்போ எங்க சின்ன பொண்ணு பிறந்தது. சின்ன பொண்ணு பிறந்தபோது அது குழந்தையா இருந்தது. அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடையாது. பசும்பாலை கொடுத்து எத்தனை நாள் வளர முடியும்? அப்போ அதுக்கு என்ன பலம் இருக்கும்? அப்போ அது குழந்தை கொஞ்சம் 1 வயசு ஆகும்போது அந்த சத்துல என்னன்னா ஜுரம் பயங்கரமா வருது. 5 வயசு ஒரு குழந்தை பிறந்தா 5 வயசு வரைக்கும் ஏதாவது நோய்கள் வந்து தாக்கினே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். அந்த சமயத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா விஷ்ணு பால ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா? பாகவதத்துல விஷ்ணு பால ஸ்தோத்திரம் கிருஷ்ணனுக்கு வந்து என்னன்னா அந்த போதனை வதமாகும் போது பகவானுக்கு அந்த விஷ்ணு பால ஸ்தோத்திரம், விஷ்ணுவுக்கு கவசம் அளிக்கிற அந்த விஷ்ணு பால ஸ்தோத்திரம் இருக்கு, 10வது ஸ்கந்தத்துல வருது. அதை நீங்க படிக்கத்தா எனக்கு தெரியாது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னாரு, அந்த விஷ்ணு பால ஸ்தோத்திரம் சொன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய்கள் உபாதைகள்லாம் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அதுதான். ஆனா நாம தான் சொல்றது, அவள்தான். அது மாதிரி அந்த குழந்தைகள் பாதிக்காது, அது பாகவத்துல சொல்லியிருக்கு. சரி இருக்கட்டும். இப்ப என்னன்னா என் குழந்தைக்கு வந்து என்னன்னா 2வது பொண்ணுக்கு வந்து என்னன்னா பயங்கர ஜுரம் வருது போகுது. ஏன்னா எதிர் சக்தி இல்லாதனால மறுபடியும் வந்து அட்டாக் ஆகுது. ஜுரம் விட்ட மாதிரி விட்டு மறுபடியும் வருது. அப்போ என் குழந்தைக்கு என்ன பண்ண, அப்போ என் ஒய்ஃப் வந்து கியூர் ஆகி வெளியே வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டாங்க. அவங்க சுமாரா இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா வெறும் பசும்பால் கொடுத்து தான் வளர்க்குறோம், அந்த புட்டி பால் தான். ஆனாலும் அது சத்து இல்லாத போது அப்போ என்னன்னா நோய் அட்டாக் ஆகுது. ஆனால் சரியாகாது. அப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, சரியாயிடும், மறுபடியும் நோய் வரும். கொஞ்ச நாள், அது 2 நாள் 3 நாள் தாங்கும், மறுபடியும் எதனா ஒன்று நோய் வரும். அப்போ என்னாச்சு, ஒரு டைம்ல ரொம்ப நோய் முத்தி ரொம்ப ஃபீவர் அதிகமாகி ஃபிக்ஸ் வந்துட்டு வாயெல்லாம் நுர தள்ளிச்சு. எங்க ஒய்ஃப் பயந்தாங்க பாருங்க. நானும் பயந்துட்டேன், அலறிட்டேன். வாயில நுர வந்துச்சு. எங்க சின்ன பொண்ணுக்கு நுர வந்து அப்படியே வாயில நுர தள்ள ஆரம்பிச்ச உடனே ரொம்ப பயந்துட்டேன், அப்படியே நடுங்கிட்டேன். அப்போ உடனே யாருன்னா வண்டியில யாரோ ஒரு 2 வீலர் வந்தாங்க, டக்குன்னு ஏறினேன். என் ஒய்ஃப் ஒரு வண்டியில் ஏறினாங்க, நான் ஒரு வண்டியில் ஏறினேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். இங்கே NRV ஹாஸ்பிட்டல் ஒன்று இங்கே இருக்கு, காமராஜ் சாலையில், கொடியூர்ல NRV ஹாஸ்பிட்டல். அங்கே போனோன்னு டக்குன்னு அதுக்கு ஒரு மருந்து வச்சாங்க. அந்த ஃபிக்ஸ் வந்துச்சு. அப்படியே கை காலெல்லாம் வலிச்சிக்கிது, கண்ணெல்லாம் இழுத்தும் போது தலைலாம் வலிச்சிருச்சு. அப்படிப்பட்ட பொண்ணு கடைசியில் சின்ன வயசு குழந்தை அதை இட்டுன்னு போய் நாங்கள் அப்படி குடல் கலங்கி போச்சு எங்களுக்கு. அப்படி பயந்துட்டேன் நாங்கள், என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ. அந்த ஃபீவரில் ஃபிக்ஸ் வந்துச்சு. அப்போ உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த NRVல அது ஏதோ ஒரு மருந்து வைப்பாங்களாம் வாயில. உடனே அது வீறிட்டு அழ ஆரம்பிச்சுது. அப்பா எங்களுக்கு சந்தோஷமாச்சு. ஏன்னா பேச்சு மூச்சே இல்லை. அது வந்து என்ன மூச்சு வாங்குது, அது வாயில நுர தள்ளிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அது ஏதோ மருந்து வச்சாங்க, சரியா போயிடுச்சு. டக்குன்னு அந்த சந்தில் போனா இருந்தது அந்த மருந்து. அது வந்து மணி பஸ்ல வச்சுங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க ஏதோ ஒன்று மாத்திரை. எப்படின்னா அப்போ ஃபிக்ஸ் வர மாதிரி இருந்தால் அப்போ செய்யுங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது சரியாகி அப்புறமா பில்லுனா 800 ரூபாய் 900 ரூபாய் என்னவா ஆச்சு.
உடனே அந்த மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. உடனே வந்துட்டோம், குழந்தைய அழைச்சின்னு வந்துட்டோம். அழைச்சின்னு வந்த உடனே எனக்கு பயமாவே இருந்தது. மறுபடியும் ஜுரம் வந்தா ஃபிக்ஸ் வந்துருமோன்னு பயந்துனே இருந்தேன். அதே மாதிரி மறுபடியும் ஜுரம் வந்தது. மறுபடியும் போனால் அதே ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, சரியா போச்சு. திருப்பி அதே மாதிரி தான் ஆகுது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாத என் குழந்தைனால. அப்போ நான் என்ன பண்ணேன், கடைசியில் ஒன்றும் இல்லை, நல்லா மருந்து மாத்திரை கொடுத்துட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சேன். தலையில் கை வச்சு கையில் வெண்ணெய் வச்சு நெய்கள் என் கழிறதா அப்படின்ட்டு பகவான் எனக்கு சொல்லுவார். அந்த சமயத்தில் ராமநாமம் நிறைய ஜெபிக்கிறேன். அந்த சமயத்தில் தலையில் கை வச்சு ராமநாமம் ஜெபிக்கிறேன். ராம 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 ராம. நடந்த விஷயம் அதெல்லாம். ஒவ்வொரு தடவை இது ஒரு 2 தடவை போல பண்ணேன். ராம ராம ஒரு மணி நேரம் நாம சொன்னேன். கை பார்த்தா என் கை கொதிக்குது அப்படியே. அந்த உச்சந்தல்ல கை வச்சா என் பொண்ணுக்கு தள்ள கை கொதிக்குது அப்படியே. அப்போ உடனே பட்டுன்னு அது வேறு விட்டு போச்சு. ஃபேன் காத்துல உடனே சரியாகி போச்சு. அவள் நல்லா துள்ளி குதிச்சு விளையாடுது. ஆனால் சாக்லேட் நிறைய சாப்பிடுவாங்க அந்த அம்மா. அது ஒரு தப்பு. சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அது சரி குழந்தையாச்சு என்ன பண்ணுறதுன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. நானும் வாங்கி கொடுத்துருவேன். அது என்ன பண்ணுறது, அந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே ஜுரம் அட்டாக் ஆகிடும். அது வாய் அடக்காது. குழந்தையாச்சு என்ன பண்ணுறது, செல்லமாக இருக்கணும், சின்ன 2வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் என்ன பண்ண மறுபடியும் இது மாதிரி அந்த ராமநாமம் சொல்லி சரியா போன பிறகு அதுக்கப்புறம் ஜுரமே வரல. சொன்ன நம்பிங்களா? அப்போ நடுவில் ஒரு தடவை மறுபடியும் அதே ராமநாமம் சொன்னே சரியா போச்சு. மாத்திரை மருந்து ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் வந்தது, வாயில் நுர தழிச்சு மாத்திரை போட்டு அப்போ சரியாயிடுச்சு. மறுபடியும் நோய் வந்தது, மறுபடியும் மாத்திரை போட்டு சரியாகி மறுபடியும் வருது அப்படின்னா தொடர்ந்தே வந்துருந்து. அப்புறமா ராமநாமா சொன்ன பிறகு அதெல்லாம் அந்த மாத்திரை மருந்துலாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் பகவன் நாமம் பர்மனன்ட் சொல்யூஷன். நல்லா புரிஞ்சுங்க. பகவன் நாமா சொன்ன அண்ணிலிருந்து அந்த ஜுரம் அட்டாக் ஆகல. ஆனால் வாய் கொழுப்பு என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா, நல்லா சாக்லேட் சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, மறுபடியும் நோய் வராமல் என்ன பண்ணும் வரும். அந்த மறுபடியும் ராமநாமம் சொன்னால் சரியா போயிடும். சிம்பிளா சரியா போங்க, ரொம்ப ஈஸியா சரியா போயிடும். 1/2 மணி நேரம் ராமநாமத்தை சொல்லி தள்ள கை வச்சா சரியா போயிடும் பட்டுன்னு. இன்னைக்கு அந்த அம்மா சிலம்பம் கிளாஸ்ல 5 கப்பு வாங்கியிருக்காங்க. எங்க 2வது பொண்ணு சிலம்பம் கிளாஸ்ல சிலம்பத்துல போய் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் இதுல மதுரையெல்லாம் போய் நல்லா ஃபுல்லா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட், அது மாதிரி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் இந்த சிலம்பம் கிளாஸ்ல. இன்னைக்கு அந்த அம்மா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எப்படி வீராங்கனையாகிறாங்க என்னன்னா சிலம்பம் கிளாஸ்ல. அப்ப இன்னைக்கு எதிர்ப்பு சக்தி எப்படி வந்தது? சிலம்பத்துல 5 கப்புல 6 கப்பு, ஒரு ஷீல்டு ஒண்ணு, நிறைய சர்டிபிகேட்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த அம்மா சிலம்பத்துல இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு தான், 5வது படிக்கிறாங்க. பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அப்படி பலவீனமா இருந்த பொண்ணை பகவான் எப்படி பலப்படுத்திருக்கான் பாரு. இன்னைக்கு சிலம்பத்துல எதுல ஃபர்ஸ்ட், ஒரு விஷயத்துல செகண்ட், ஒன்னொன்னுல செகண்ட், மிச்சத்துல நிறையத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க அந்த அம்மா. அப்படின்னா அந்த சிலம்பம் இன்னைக்கு சுத்துற அளவுக்கு அப்போ அந்த பலம் எங்கிருந்து கிடைச்சதுன்னா பகவான்கள் இருந்து கிடைச்சு, பகவான் நாமத்துல கிடைச்சது. அன்னைக்கு தள்ள கை வச்சு ராமநாமா சொல்ல மித்தியா, அதுதான் அந்த நாமம் நிரந்தர பலனை கொடுக்கும், தற்காலிக பலன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதாங்க பக்தி, இதான் பக்தி. எங்க ஒய்ஃபை காப்பாத்துச்சு, என் பொண்ணை காப்பாத்துச்சு, என்னை காப்பாத்துச்சு, எல்லாரையுமே காப்பாத்துச்சு. என்னென்ன விஷயம் நடந்து ஒருத்தவங்க அம்மை போட்டுச்சு. அந்த அம்மை போட்டு பகவான் நாமா சொல்ல சரியா போச்சு. 2 நாள்ல அம்மை போட்டு தலை குளிச்சாங்க சரியா போச்சு. அந்த வேப்பால போட்டு தண்ணி தலை குளிச்சாலும் சரியா போச்சு. சிம்பிளா அதான் சொல்றேன், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டேன் சொல்றேன். அது மாதிரி போயிடும் பெரிய பெரிய விஷயம்லாம். எனக்கு மார்வெலி, ஒரே கேரு அப்படிலாம் வந்தது. உடனே ராம 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 ராமன்னு கட்சி சும்மா கத்தி பகவான் நாம சொல்லணும். நல்லா உறக்க சொல்லணும், முணு சொல்லக்கூடாது. நல்லா வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போகுன்றாங்களா, அதான் உண்மை. வாய் விட்டு சிரித்தாள்றத விட வாய் விட்டு பகவான் நாம சொல்லு, நோய் விட்டு போகும். சிரிப்பு தன்னாலே வரும். நம்புங்கள் பகவான் நல்லவன். அதனால அதாவது நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நாமமே அவனுடைய நாமமே காப்பு. அதுதான் ஒரே இதுதான் நான் சொல்ல வரேன். எந்த ஒரு நோய் வந்தாலும் வைத்தியர்கள் பலவீனப்படுத்துறாங்க, வைத்தியர்கள் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க தயவு செய்து. யாரு பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கே பயம் வந்தாலும் தயவு செய்து பயப்படாதீங்க. நிர்பயத்துவம். ஆஞ்சநேயர் நினைச்சிங்க எப்படிப்பட்ட ராமநாமம் சொல்றாரு பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிட்ட கூட நெருங்கக்கூடாது. அது நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் எனர்ஜிகளை கொண்டு வர்றது யாரா கலிபுருஷன். பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்னைக்கும் வேணும்.
எந்த இருக்கட்டுங்க, உயிரே போடுங்க, போனா போயும் போதுங்க. நீங்க தொடர்ந்து நாமா சொல்லுங்க. சரி, டாக்டர் சொல்றாங்க இல்ல கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல எதுவும் முடியாது, நீங்க என்ன சொல்றேன்னா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் நாமா சொல்றது அதுக்காக நாமா சொல்லாமையா இருக்கணும். சரி ஓகே, நீங்க மாத்திரை வந்து கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஆனா நாமா சொல்றது நான் ஏன் மாத்திரை வந்து சாப்பிடுங்க, அதுக்காக அந்த மாத்திரை வந்து விட்டுறாதீங்க, மாத்திரை வந்து சாப்பிடுங்க. ஆனா அதனால கியூர் ஆகலன்றதால கவலைப்படாதீங்க. பகவான் நாமா இருக்கு, நாக்கு இருக்கு, நாமா இருக்கு, பின்பு கவலை எதற்கு? அப்படி துணிஞ்சடிச்சு பகவான் நாமா சொல்லுங்க. ராம 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 ராம. இப்ப போர் அடிக்குமா பகவான் நாமா? ஆபத்துல காப்பாத்துறது இல்ல, நோயிலிருந்து விடுவிக்கிறது இல்ல, நம்ம மனசு கவலையெல்லாம் போகிறது இல்லையா? எவ்வளவு பெரிய பெரிய சங்கடங்கள் இருந்து, எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்து என்னை காப்பாத்திருக்கேன். மழை போல வந்த துன்பங்கள்லாம் பனி போல விலகி இருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகள் எங்க உறவினர்கள் பண்ணாங்க தெரியுமா? போலீஸ்ல இருந்து கொண்டு போய் ஹேண்டில் பண்றோம், அப்படி பண்ண இப்படி பண்ணி அப்படி பண்ணிடுறோம் பாரு, இப்படி பண்ணிடுறோம் பாரு, என்னென்னவோ பண்றேன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, கச்சல் பார்த்தா பனி போல போயிடுச்சு. பிரச்சனைகள்லாம் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பகவத் பலத்தினால எதையும் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நிறைய சம்பிரதாயங்கள், அனுஷ்டானங்கள், இந்த கட்டுப்பாடு விதி அதெல்லாம் நிறைய வேணாங்க. வெறுமனே நீங்க பிராமணனா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இருக்கு பிராமணனா இருக்கணும், சத்திரியனா இருக்கணும், ஜாதி மதம் பேதமே கிடையாதுங்க. பகவான் நாமத்துக்கு எல்லாரும் சமமாங்க. சமூகம் சர்வபூதேஷம், எல்லாத்துலயும் பகவான் சமமா இருக்கிறான். அவன் நாமத்தை சொல்லு, பிடிச்சுக்கோ. அப்ப நான் இவ்வளவு சங்கடங்கள்ல இருந்து எத்தனை, 1 2 இல்லை, இதெல்லாம் நான் சொன்னது கொஞ்சம். இது மாதிரி எவ்வளவு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்றேன், ஞாபகம் வராது எவ்வளவு இருக்கு. அப்போ அத்தனை பிரச்சனைகள் எங்க அம்மாவை போயிட்டு எடுத்திருந்தது. இதே ராமநாமா, இதே ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவனி பருவத்தின் அந்த விஷயத்தை படிச்ச 10 வருஷம் அப்புறம் எங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க. அந்த நரசிம்மாவில இருந்து எங்க அம்மா காப்பாற்றப்பட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து இந்த நாம காப்பாத்திருக்க தெரியுமா? இந்த பகவத் பக்தி காப்பாத்திருக்க தெரியுமா? டாக்டரால முடியாது, டாக்டரால கைவிட்ட கேஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி நான் சொல்லினே போலாம் நிறைய. எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொன்னேன். அதுதான் சொல்ல, எதுக்கும் பயப்படாது. எல்லாம் பலவீனதான் படுத்துவாங்க, யாரும் பலப்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் வந்து இல்லாத பொருளாத சொல்லி நம்மளை பலவீனப்படுத்துவாங்க. இல்லைங்க இனிமேட்டு தேர்றது ரொம்ப கஷ்டங்க, இனிமேல் பழிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அப்படிங்க இப்படிங்க. இல்லைங்க நீங்க அந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் இல்லைங்க கரெக்டா இதெல்லாம் சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலா இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். இது பகவான் நாம சொல்ல. இப்போ நான் நல்லா காரத்தை சாப்பிட்றேனே, அல்சர் ப்ராப்ளம், காரத்தை நல்லா சாப்பிட்றேனே, இப்போ எல்லாமே சாப்பிடலாம். பகவான் நாமா சொல்லலாம். நீங்க கத்தி பகவான் நாமா சொல்லுங்க, அவனை கூப்பிடுங்க, ராமா ராமான்னு அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தே தீரணுங்க. பகவான் நாமத்துக்கு அவன் கடன் பட்டவன், சொல்லியே ஆகணும். அவன் வந்தே தீரணும். அவன் நம்ம நோய்க்கு அவன் மருந்தா இருப்பான். அப்ப நோய்கள்லாம் வருது எதனாலன்னா உன்னை பயமுறுத்துறதுக்கு, உன் பக்தியை விட்டு விலக வைக்கிறதுக்கு. நல்ல பக்தி பண்ணிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் பகவானை அப்படியே துண்டா பகவானை விட்டுருவாங்க. அவங்க உடனே மாத்திரை வந்து தான் நம்புவாங்க, டாக்டர் தான் நம்புவாங்க. ஆமா, உடனே அமெரிக்காவுக்கு போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, அங்கே போனால் நல்ல டாக்டர் போகலாம், இங்கே போனால் நல்ல டாக்டர் போகலாம், அமெரிக்கா போனால் நல்ல டாக்டர் போகலாம், வேற எங்கேயாவது எந்த ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க நல்லா கவனிப்பாங்க. இவர் கைராசி உள்ள டாக்டர், இவர் கைராசி உள்ள டாக்டர், இங்கே போனாலாம் சரியாகாது, அங்கே போனால் தான் சரியாகும். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? ஏன் இவ்வளோ மன உளைச்சல், ஏன் இவ்வளோ குழப்பங்கள்? உடனே பணத்தை எடுத்து போய் கொட்டிடணும் வைத்தியருக்கு லட்சமா. அதில் தானே குறியா இருக்கிறோம். ஏன் நம்ம ஜபிக்கிற, அப்போ எதுக்கு தான் பக்தி பண்றீங்க? எதுக்கு தான்? நான் எல்லாரையும் சொல்றேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து சொல்றேன். ஒரு சமயத்தில் நான் கூட டக்குன்னு மாத்திரை வந்து போட்டுறேன். மாத்திரை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லல, மாத்திரை வந்து போடலாம். அதுக்கு மேல பகவானுடைய பலம் ஒன்று இருக்கு, அதையும் நம்ப மாட்டேன்றோம், அதையும் பிலீவ் பண்ண மாட்டோம். அப்ப எதுக்குதான் பக்தி பண்றது? எதுக்குதான் பாகவதம் படிக்கிறது? அப்போ எதுக்குதான் ராமாயணம் படிக்கிறது? சும்மா டைம் பாஸுகா. சமாதினா அனுஸ்மர தத் விசேஷம் அகில பந்த முக்தையே, எல்லாருடைய கட்டுகளையும் போக்குறதுக்காக தான் பாகவதமே. புரியுதுங்களா? சுல்ல சுகாய மகத்கதானம் துக்கம், அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிற அந்த துன்பங்கள் இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் பாகவதம் சொன்னாராம் வியாசாச்சாரியார். அதுக்குதான் பாகவதம், ராமாயணம், அதுக்குதான் பகவான் நாமா, அதுக்குதான் புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்டத்தை போகிறதுக்காக தான் பகவான் நாமா. அப்படி நம்ம கஷ்டத்தை போகலாம், அப்படிப்பட்ட பாகவதமே வேணாம். ஆமா, அப்படிப்பட்ட நம்ம கஷ்டங்களை போகலாம், நோய்களை போகலாம், அப்படிப்பட்ட பாகவதம் எதுக்கு? நாம எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? நம்ம கஷ்டத்தை போகிறதுக்கு தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பயன்படுத்திங்க. நல்ல அது அவ்வளவு பவர்ஃபுல்னு. அப்பதான் உங்களுக்குள்ள இருந்து அந்த 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 பகவானுடைய மகிமை வெளிப்படட்டும் உங்க மூலமாக. நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அறிக்கை இடுங்க, பகவான்கள் அறிக்கை இடுங்க, எனக்கு நோய் கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், புஷ்டியா இருக்கேன், திருஷ்டியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஆரோக்கியமா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு இல்லை, எல்லாம் சரியா போயிடும், பிரச்சனையே கிடையாது, சரியா போயிடும், நோயெல்லாம் சரியா போயிடும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பகவான் நாமா சொல்றேன், எனக்கு சரியா போயிடும், பகவான் பாத்துக்கிறான். அப்போதான் அந்த பலவீனத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்கள டாக்டர் நம்புறோம், எல்லாம் பண்றோம், ஆனா மருந்து நம்புறோம், ஆனா பகவான் நம்புறோம்.
அப்ப இவ்வளவு நேரம் பூஜை பண்ற, பகவான் நாமா சொல்ற, ஜபமாலையை வச்சு சாண்டிங் பண்ற, எல்லாம் பண்ற, அப்புறம் என்னன்னா அதை சுத்தமா நம்ப மாட்டுற. அதுவும் பார்த்தா மருந்து மாத்திரை தான் நம்புற நீ. அப்ப நீ என்ன பக்தன்? நீ என்ன பக்தன்? நீ என்ன பக்தை? நீ அப்ப பகவான் அப்ப நான் தான் பண்றான். அப்போ பகவான் நான் சும்மா இருக்கானா? பக்த வத்சலன்னு எனக்கு பேரு. பக்தர்கள் ஒரு கஷ்டம்னா வாத்சல்யம். ஒரு கண்ணு குட்டியை பார்த்து தாய் எப்படி அந்த வாத்சல்யத்தை அப்படியே நாக்கெல்லாம் தொழவுமோ, அப்படியே தட்டி அப்படியே உடம்பு உராசி கொடுக்குமோ, தொடைய அப்படியே நாக்களை போட்டு தொடைய நக்கி எடுத்துருமோ, அது மாதிரி பக்த வத்சலம்னா கண்டுகுட்டின்னு அர்த்தம். கண்ணுக்குட்டியத்துல ஒரு தாய் எப்படி பாசத்தை காட்டுறாலும் அது மாதிரி நம்மள அன்பை பொழியத்துக்கு தயாரா இருக்கிறான் பகவான். அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆகிதம் மே விரத, நான் அவளை காப்பாத்து, நான் விரதமா எடுத்துக்கிறேன். அவையும் சர்வபூதப்பே ததாம் எதத் விரதம் மம. இது கிருஷ்ணாவதத்துல சொல்றான், ராமாவதத்துல சொல்றான். கோவத்தன உத்தாரணம் பண்ணும்போது ஆகிதம் மே விரத, மச்சரணம் மத்கோஷ்டம் மண்ணாதம், என்னை நாதனாக அடைந்தது, என்னை சரணம் அடைந்தது, என்னையே நம்பி வந்தது, இவர்களை நான் கைவிட மாட்டேன். ஹரே கிருஷ்ணா, என்னுடைய நாமா அவனுக்கு சரியா போயிட்டோம். நான் வரணும்னு அவசியம் இல்லை. பிரகலாதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நாராயண நாமா தான் காப்பாத்துச்சா? பிரகலாதுக்கு நாராயணன் வந்து காப்பாத்தினாரா? நெருப்புல விழும்போது பிரகலாதனுக்கு நாராயண நாமா காப்பாத்துச்சு. தண்ணில போடும்போது நாராயண நாமா காப்பாத்துச்சு. நாராயணன் வந்து காப்பாத்தல. நாராயணன் எப்போ வந்தான்? கட்சியில் நரசிம்மாவதாரம் எடுத்து தான் வந்தான். தூண்ல பழுந்து வந்தானே, அப்பதான் நாராயணன் வந்தான். அதுக்கு முன்னாடி என்னன்னா எது வந்துட்டா நாராயண நாமம் தான் வந்தது. பிரகலாத நாராயணன் சொல்லாதன்னு அதுதான் மெயினா சொன்னான். அதுதான் காப்பாத்துச்சு. அந்த நாராயண நாமம் தான் ஈட்டில சூரத்தில் குத்தும் போது அந்த சூளங்கள்லாம் மழுகி போச்சு. அவன் தோலை சின்ன ஒரு கீரல் கூட உண்டாக்கல. அந்த அசோல பிரயோகப்பட்ட தோல் அந்த சூளம் யாரு? பிரகலாதனுக்கு. அப்ப நெருப்புல போடும்போது விஷம் சாப்பிட்ட போது யார் காப்பாத்துது? விஷமே சாப்பிட்டலாம், ஃபுட் பாய்சன் சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணு பகவான் நாமா சொல்லு. அந்த ஃபுட் பாய்சன் சரியா நம்பனியா. உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் திருடமா இருக்கணும். சொல்லிப்பார், கண் கூட பார்க்கலாம். கையில வெண்ணெய் வச்சு நீ எந்த 10 பைசா செலவு இல்லாத ஒரு வைத்தியம், 10 பைசா செலவு இல்லாத ஒரு வைத்தியம் என்னன்னா பகவான் நாமா தான். 10 பைசா செலவு இல்லாத மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு திருட நம்பிக்கை. ஒரு தடவை கியூர் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ப மாட்டியா? ஒரு சோதனை நீ காப்பாற்றப்பட்டது அந்த பகவான் நாமா உன்னை காப்பாத்திச்சுன்னு சொன்னா அடுத்த நேரத்தில் நம்ப மாட்டியா? ஆனா எத்தனை தடவை நம்மள பகவான் மிராக்கிள் பண்ணி நம்ம வாழ்க்கையில அது காப்பாத்தி இருக்குன்னு அதை பார்த்தும் கூட நம்ம நம்ப மாட்டேன்றமே. மறுபடியும் பௌதிக விஷயங்கள், பௌதிகமான ஒரு உபகாரங்களை தான் நம்புறோமே. தற்கால பரிகாரத்தை தான் நம்புறோமே. நம்ம முழுசா பகவானை நம்ப மாட்டேன்றமே. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க இது. இன்னைக்கு எங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு அது போல பகவான் நாமா காப்பாத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பகவான் நாம சொன்னாங்க. அப்புறம் இப்ப நடுவில் விட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா இப்ப ஒரு சுகமான பிறகு இப்ப என்னன்னா அது பகவத் மேல பக்தி மேலே அலட்சியம் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த சரியாகிற வரைக்கும் ஐயோ எப்படியாவது சரியான போதும்னு பகவானை வழிபடுறது. அப்புறம் சரியான பிறகு அது அலட்சியப்பட்டுருது. என்னத்து என் ஒய்ஃப் அப்படிதான். இப்ப சரியா பகவான் நாம சொல்லியிருந்தாங்க, டக்குனு இப்பெல்லாம் அவன் சரியா சொல்றது இல்லை. அப்போ என்ன கஷ்டம் வந்த போது பகவான் நாம நினைக்கிற மாதிரி, கஷ்டம் இல்லாத போது உடனே அந்த கியூர் ஆயிடுச்சுன்னா அந்த கஷ்டம்லாம் சரியா போச்சுன்னா பகவான் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அனவரதும் பகவான் நாம சொன்னாதான் உனக்கு ஆபத்துல அந்த ஆவடுத்தி உன்னுடைய அந்த தபசு இருந்தா உடனே பழிக்கும், உடனே அந்த நோய்களை குணமாக்கும், அந்த பிரச்சனைகளை சரியாகும். உங்களுக்குள்ள தபசே இல்லாம எப்படி டக்குன்னு உடனே வந்து சரியாகும்? பகவான் ஆபத்து வந்தவன் காப்பாத்திடுவான். தபசு இப்ப அஜாமலுக்கு என்ன தபஸ் இருந்தது, ஆனா காப்பாத்தணும் இல்லையா? அது காப்பாத்திடுவான், அது வேற விஷயம். ஆனா தபசை சம்பாதிக்கணும் இல்லையா? நிறைய பகவான் நாம சொல்லணும் இல்லையா? அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவானுடைய பலம் வந்து எல்லையற்றது, மனுஷ பலம் அல்பமானது, பகவானுடைய பலம் எல்லையற்றது. எதையும் மாத்திரம் வந்து நம்புற அளவுக்கு, நம்ம டாக்டர் நம்புற அளவுக்கு, வைத்தியர் நம்புற அளவுக்கு பகவானை நம்ப மாட்டோமே. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா புரிஞ்சு, இந்த உலகத்துல யாராலையும் இது அனித்தியம் அசுகம், இந்த உலகமே அனித்தியமானது. இமம் பிராப்பிய, இந்த லோகம் வந்து அடைந்த நீ, இது அனித்தியம் அசுகம், நிலையற்ற வாழ்க்கை. இதுல சுகமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் யார் பேச்சும் நம்பாதீங்க. இவங்க டாக்டர் வாக்க வந்து, நான் வைத்தியருடைய வாக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தின் வாக்கமா நினைக்கிறோம். அவ்வளவுதான். டாக்டரே சொல்லிட்டாரு. என்னது டாக்டரே சொல்லிட்டாரு? டாக்டர் கடவுளா? அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க. சரி, அவங்க தெரிஞ்ச மாதிரி நடந்தாவே இருக்கட்டும். நான் அவங்க மேல குறை சொல்ல மாட்டேன். டாக்டர் கடவுள் கிடையாது. நம்ம டாக்டர் மனுஷன். அவங்க என்ன படிச்சாங்களோ அதான் அவங்க பேசுறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார். காட் இஸ் கிரேட்னு சொல்றாரு இல்லையா டாக்டர் கட்சியில ஆபரேஷன் முடிஞ்ச உடனே. அது மாதிரி அதுக்கு மேல பகவானுடைய பலம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அது ஆரம்பத்திலே நம்ப
நீ டாக்டர்லாம் போய் கைவிட்ட கேஸா அந்த அப்புறமா பகவான்களை போய் சரணாகதி எல்லா முயற்சியும் பண்ணிடுவேன், எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சு அப்போ பகவான்கள் சரணாகதி அடையாது. அதை நீ ஆரம்பத்திலே பண்ணலாமே. நீ இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு அலைச்சல் அலைய வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு நாள் இத்தனை காலம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்க அவசியம் இல்லையே, இத்தனை வருஷம் காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு அலைச்சல் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு மன உளைச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லையே. நீ ஆரம்பத்திலே பகவான் நம்ம சொல்லி அது அப்பவே சரியா இருக்குமே. டாக்டர்களை போய் அங்க போய் இங்க போய் அந்த கஷ்டம் போய் இந்த கஷ்டம் போய் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் நாட்டு வைத்தியத்தையும் பார்க்குறோம், அந்த இதுவும் பார்க்குறோம், இங்கிலீஷ் மருந்தும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கட்சியில முடியாத போது அப்புறம் பகவான்கள் வராங்க. அப்படி இருந்தாலும் பகவான் காப்பாத்துறான் இல்லை சொல்ல. அது நீ ஆரம்பத்திலே வந்தா எப்போ சரியா போயிருக்குமே. பகவான் தெய்வ பலம் மனுஷ பலத்தை விட பல மடங்கு கோடிக்கணக்கான மடங்கு அதிகமானது. அந்த களி நோய் என்ற அந்த களியை விரட்டி அடிக்கக்கூடியது, துண்டு துண்டாகிடும். களியையும் பலி கொள்ளும் பகவான் நாமா சொல்றேன். எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நோய் வருத பாருங்க, ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா அவங்களுடைய குதூகலத்தை பாருங்க, அவருடைய புத்துணர்ச்சி, அவங்க பேச்சே பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும், எவ்வளவு தெம்பா பேசுவாங்க, எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க நாமா சொல்றவங்களுக்கு. அதான் சார் ஜராயுஷ்மன்ன பாரதி, ஜரை கூட முதுமை கூட வந்து பாதிக்கலையா, அது சனகாரி முனிவர்கள். ஏன்னா அவள் ஹரிசரணம் நித்தியம் ஏவ முகே வச்சகா, அது அத கால சமாதிஷ்ட ஜரா, அந்த காலம் கூட வந்து பாதிக்கல, மரணத்தையே ஜெயிக்கலாம் அவங்க. அப்போ மரணம் அடைகிறாங்களே நிறைய பேர் பகவான் நாம சொல்ல கூட பகவான் மரணம் அடையில, அவங்க உடலை விட்டு அவங்க பகவான் திருவள்ளில போய் சேர்றாங்க. அவங்க நரக யாத்திரை கிடையாது. பதிதா ஸ்கலித சந்தஷ்ட ஆகதா ஹரி 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 இத்தி அவசேனாக புமான் நற்கதி யாதனம். அவர்கள் நரக யாத்திரைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை தான் நம்பணும். நம்ம மனுஷன் சொல்றதுலாம் நம்ப கூடாது. அப்ப இந்த உடலை விட்டாங்களே அவங்களும் செத்து போறாங்களே, செத்து போல அந்த உடலை விட்டு அவங்க மோட்சத்துக்கு போறாங்க. நீ பாத்தியா நரகத்துக்கு போறாங்கன்னு? இல்ல, அவங்களுக்கும் மரணம் உண்டு, அந்த முடிவு காலம் ஒண்ணு உண்டு. வருஷத்துக்கு 7ஆம் நாள் உண்டு. ஆனா மோட்சத்துக்கு போனான், உடம்பு தான் பாம்பு கடிச்சிது, தக்ஷன்ல பாம்பு சரீரத்தை விட்டான், பஸ்மமாக்கிச்சு. ஆனா அவனுடைய கொல்லி வைக்கிறதுக்கு சென்னை வீட்டுல இருக்கிறான் சரின்னு சொல்லி புள்ள நாளையில இருந்து தக்ஷனே கொல்லி வச்சிட்டான். அதனால எரிச்சிட்டான் உடம்ப தன் விஷக்னினால பரிசுத்த உடம்பு. ஆனா பார்த்தா அவனுடைய ஆத்மா எங்க போச்சுன்னா அதான் மெயின். உடம்பு முக்கியம் இல்லையா, ஆத்மா தானே முக்கியம். அது எங்க போச்சுன்னு பார்க்கணும். அது பரிசுத்த ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய சாஸ்திரம் நான் சொல்றது. ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புறா தாதாபி விஸ்மிதா. யாருன்னா பிரம்மதேவரே பார்த்தாராம். பரிசுத்த மோட்சத்துக்கு போறத பிரம்மதேவரே தன் கண்ணால பார்த்தாராம். வீக்ஷிய பார்த்தாராம். வீக்ஷியனா பார்த்தாருன்னு அர்த்தம். பிரம்மதேவர் பார்த்தாராம். புறா தாதாபி விஸ்மிதா, ஆச்சரியமா பார்த்தாராம், ஆச்சரியத்தோடு பார்த்தாராம். ஒரு பரிசுத்த மனுஷன் வெறும் பகவத் காது கேட்டதுனாலே அவன் மோட்சத்துக்கு போறான். சத்தியம் சத்தியம் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை ஏன் பகவானத்துல இல்ல? அப்ப இந்த உடம்பு விட்டா நம்ம எல்லாரும் சாவற மாதிரி நம்மளும் சாவறோம் அப்படின்னா, எல்லாரும் சாவற மாதிரி பாகவதம் சாவறது கிடையாது. பாகவதத்துக்கு உடம்பு போகும், உடம்பு சம்ஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவன் ஆத்மா இவன் மற்றவங்களுடைய பகவான் பக்தி பண்ணாத பாவியா இருக்கிறவன் அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகும். ஆனா பகவத் பக்தி பண்ண இவருடைய ஆத்மா வைகுண்டத்துக்கு போகும். பரிசுத்து வைகுண்டத்துக்கு போனதை பிரம்மதேவர் பார்த்தார். புறா தாதாபி விஸ்மிதா, ஆச்சரியமா பார்த்தார். அப்பதான் பார்த்து என்ன பண்ணார், உடனே அதுதான் உடனே அந்த பாகவத புஸ்தகம்லாம் கொண்டு வந்து பாகவத புஸ்தகத்தை ஒரு தராசுல போட்டார், மற்ற மோட்ச கிரந்தங்கள்லாம் ஒரு தராசுல போட்டார். மற்ற கிரந்தகத்துல இருக்கிற அவ்வளவு புஸ்தகம் போட்டு அது வந்து லகுவா இருந்துதான் அந்த தராசு தட்டு. ஆனா பாகவதம் புஸ்தகம் வச்ச அந்த தராசு தட்டு மட்டும் வெயிட்டா இருந்துதான். லகுன் அஞ்ஞானி ஜாதானி கௌரவேன இதம் மகத்து, அவ்வளவு கௌரவம் உடையதான் அந்த பாகவதம். அப்ப பாகவதம் கேட்டதுனாலே மோட்சத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தியங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். பாகவதத்துல பாகாத்மியத்துல எல்லாமே சத்தியம்னு நம்பணும். பாகவதம் சத்தியம், ராமாயண சத்தியம், பகவான் நாமா சத்தியம் அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கை, அந்த சத்தியம் சத்தியத்தை பேசு அப்படின்னா பாகவதம் பேசு, சத்தியம் பேசணும். ஏன்னா சத்தியம் பரம் தீமகின்னு சொல்லியிருக்கு பாகவத்துல ஆரம்பத்திலே. அதுதான் தியானிக்கணும், அதுதான் சத்தியம். அதனால அதுதான் தியானம் பண்ணணும். அதை தியானம் பண்ணாதான் நம்ம சத்தியமா வாழ முடியும். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியசேவனும் நிகிதம் ஜெய சத்தியனா, அவன் சத்திய ஸ்வரூபி, அவன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் நாமத்தை சொன்னா நீ சத்தியமா வாழ்வ, நித்தியமா வாழ்வ. மற்றதெல்லாம் அழிவு கொடுக்கும். பகவானுக்கு அந்நியமா விஷயம் இருக்கக்கூடிய மாயெல்லாம் அழிவு கொடுக்கக்கூடியது, அனித்தியமானது. அதனால அவனை நம்பு, அவனுடைய நாமே கதி. நம்ம கஷ்டம் வருது இல்லையா, நல்லது, ரொம்ப கஷ்டமா தான் நல்லது. விபதா சந்தோஷம் சஸ்வ தத்ரா, அதுக்காக ஆபத்துகள் நிறைய கொடுன்னு கேட்கறா குந்தி தேவி. ஏன்னா அப்பதான் பகவதோ தர்சனம், உன் தர்சனம் கிடைக்கும், உன்னை நினைக்க முடியும். அப்பதான் நீ ஓடியாருவ, உன் தர்சனம் கிடைக்கும். அதுதான் மறுபிறப்புக்கு
மறுபிறப்பு அடையாத ஒரு நிலையை கொடுக்கும். அதனால தயவுசெய்து ஆபத்துக்களே கஷ்டம் வந்தால் நம்ம நல்லது. அப்போ குந்தி தேவி கேட்குற மாதிரி ஒருத்தர் கஷ்டம் வந்தால் கஷ்டம் வருது, நோய் வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அப்போதான் பகவான் நிறைய நினைக்க முடியும். நிறைய பகவான் நாம சொல்லலாம் உற்சாகமா. ஆயுசுமா தானே இருக்கு. நோய் எங்க? கையில நோயா, காயில நோயா, தலைவலியா, மூக்கு வலியா, இல்ல மண்டை வலியா, இல்ல கையில வலியா, கால் வலியா? வாய் நல்லா தானே உற்சாகமா தானே இருக்குது. வாய் உற்சாகம் வரும்போது பகவான் நாம சொல்லலாமே. உனக்கு இடுப்பு பிடிக்குது, வயிறு வலி, இப்போ பிபி, சுகர் அதெல்லாம் சரி மயக்கம் வருது, ஆனா வாய் நல்லா தான் உற்சாகமா தான் இருக்கு. அப்போ பகவான் நம்ம நிறைய கத்தி ராம 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 ராமன்னு கத்திக்கலாமே. பகவான் வாயை மட்டும் கெடுக்காம இருக்காங்க இல்லையா, நமக்கு ஊமையாக்காம இருக்காங்க இல்லையா. அப்போ பகவான் நாம கண்டதெல்லாம் பேச சந்தலாம் சொல்லிட்டு பகவான் நாம சொல்லாமே. நீ நோயை குறித்து மற்றவங்களும் புலம்புறான், இப்படி வந்துச்சு எனக்கு, அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, அதுதான் அது வேற. அதுவும் அது கேன்சர்லயே பல விதமான கேன்சரா. அது இது மாதிரி கேன்சர் வந்துச்சு, பிளட் கேன்சர் என்ன சொல்றாங்களே, அதுல அது ஒரு வித்தியாசமான கேன்சர், இது பயங்கரமா பரவுமா, இது ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதுக்கு அதெல்லாம் பயப்படுற? நீ பகவான் நாம சொல்லு. ராம 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 ராமன்னா ராமநாமம் எதிர் சக்தி கொடுக்கும். ஏங்க சத்தவங்களே பழக்க வச்சிருங்க பகவான் நாமம். எவ்வளவு பேரு இந்த நூற்றாண்டுல நடந்த விஷயம். அப்ப துக்குடி பாட்டின்னு ஒரு பாட்டி, அவங்க என்னன்னா சத்தவங்களை அந்த பகவான் நாம தன்னுடைய தவசை கொடுத்து ஒருத்தர் சாகு கடைந்தவர் பழக்க வச்சிருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயம். செத்த குழந்தை பிறகு பழசி இருக்கு. இந்த நூற்றாண்டுல நடந்த விஷயம். ஒரு வேப்பாளையை போட்டு அந்த இடத்துல தஞ்சாவூர்ல நடந்த விஷயம். ராமநாமா ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு செத்து போச்சு. அந்த பொம்பளை குழந்தைய வேப்பிலை போட்டு பரப்பி படுக்க வச்சு அவன் பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, அவர் பரம பாகவதர், அவர் பிராமணர், தஞ்சாவூர்ல நடந்த விஷயம். அவர் என்ன பண்ணாரு, தொடர்ந்து பகலெல்லாம் ராமா 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 ராம, அந்த தொண்டெல்லாம் கீஞ்சி போச்சு அவருக்கு. அப்படியே வாயில நுர தள்ளுற அளவுக்கு ராம 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 நாமத்தை கர்ஜிச்சாரு. மறுநாள் காலில் அப்படியே மூச்சு விட்டுட்டு அந்த குழந்தை உயிரோட எழுந்துச்சு. அப்போ வைத்தியத்துல போறதுக்குள்ளே, அந்த குழந்தை இட்டும் போறதுக்குள்ளே, மாட்டு வண்டி இட்டும் போறதுக்குள்ளே, இது கொஞ்சம் இந்த நூற்றாண்டுல அந்த விஷயம். அப்போ மாட்டு வண்டி தானே. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இது யார் சொன்னதுன்னா, சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்லியிருக்காரு இந்த கதையை, இது நடந்த விஷயத்த. இது தஞ்சாவூர்ல நடந்த விஷயம். அவர் என்ன பண்ணாரு, அப்பா 7 வேலி அவருடைய சொத்து, அந்த 7 வேலி ராமருக்கு சாசனம் பண்ணிட்டார். அந்த குழந்தை பழச்சதுனால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். என் குழந்தை என் பேத்தி பழச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த பிராமணர் அவர் அனைவரும் ராமாயணம் பாராயணம் பண்றவர், ராமநாமா சொல்றவர். அப்ப எந்த நம்பிக்கை இருந்தா, அப்ப செத்து போச்சு அந்த குழந்தை, பாம்பு கட்சி செத்து போச்சு, வயிற்றுல போறதுக்குள்ள செத்து போச்சு அந்த குழந்தை. அது என்னன்னா மாட்டு வண்டியில போகும்போதுல அந்த பொம்பளை குழந்தை எடுத்துட்டு என்ன பண்ணாரு, இவர் வேப்பலை ஃபுல்லா இவரே என்ன பண்ணாரு, அந்த பிராமணர் அவர் தாத்தா அவரு. அப்போ தாத்தாவெல்லாம் நல்ல வாட சதமா இருப்பாங்க அந்த காலத்துல தாத்தாக்கள். அந்த தாத்தா பேத்தி இது. அது ஸ்கூல் டைம், அந்த லீவ் டைம்ல வந்துக்குது அந்த குழந்தை தாத்தா வீட்டுக்கு. வந்த உடனே அப்போ என்ன பண்ணாரு, மரத்துல ஏறி, அது போல அவன் பாம்பு கடிச்சு செத்து போச்சு அந்த குழந்தை. செத்து போனோடனே அது இந்த வாயில் நுரத்துல செத்து போன அந்த குழந்தை மேலே போய் வேப்பல்ல மரத்துல போய் வேப்பலை பறிச்சு, ஒரே போய் ஏறி பறிச்சு அந்த வேப்பலையை பரப்பி ஒரு எல்லாரும் வெளியே போக சொல்ல, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு, சொந்த பந்தங்கள்லாம் வெளியே போக சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த வேப்பல்ல படுக்க வச்சு ராம 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 ராமன்னு கர்ஜிச்சார். அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சவர் மறுநாள் காலையில வரைக்கும் நைட்டெல்லாம் தூங்காம ராமா 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 ராமான்னு புலம்பி கடைசியில காலையில அந்த குழந்தை அப்படியே எழுந்துச்சு. அதான் துச்சி படிச்சு அந்த குழந்தை அப்படின்னு பெருமூச்சு ராம ராமன்னு சொல்லிருந்தேன். அப்புறமா தான் எல்லாம் ராம ராமான்னு கத்தாராங்க. அப்புறமா அதுக்கு குழந்தைக்கு நல்லா தண்ணி கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி எல்லாம் கத்தாதீங்க ராம ராமான்னு சொல்லிட்டு இவரு டயர்ட் ஆயிட்டாரு. இவரு ராமநாம சொல்லி அப்படியே வாயெல்லாம் பார்த்து அப்படியே பொங்கி போச்சு. இவருக்கு வாயில் நுர தள்ளி போச்சு. ஒரு நாள் அகண்ட நாமாங்க காலையில ஆரம்பிச்சு மறுநாள் காலைல வரைக்கும் சொல்லியிருக்காரு அவர் ராமநாமா. அந்த குழந்தை மூச்சு அது பழச்சிக்கிச்சு அந்த குழந்தை, அந்த பொண்ணு, அந்த பெண் குழந்தை. அப்ப என்ன பண்ணாரு, உடனே அந்த ராமருக்காக அந்த 7 வேலி அப்பெல்லாம் வேலின்னு சொல்லுவாங்க நிலத்தை. அந்த 7 வேலி நிலமா, அந்த 7 வேலி நிலத்தை அப்படியே எழுதி வச்சிட்டாரு ராமருக்காக, சாசனம் பண்ணிட்டார். 7 வேலி நிலம் இன்னைக்கு அந்த கோயில் சொத்து இருக்குது, அந்த பிராமணர் பண்ணது. அப்படியே 7 வேலி நிலத்தை அப்படியே எழுதிட்டார், ராமருக்காக அர்ப்பணம் பண்ணிட்டார். தஞ்சாவூர்ல நடந்த விஷயத்தை. அப்ப சத்தியங்க பகவான் நாமா சத்தியம், நடந்த விஷயம் இந்த நூற்றாண்டுல. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, பல கதைகள் இருக்கு. கதைகள் இல்ல, அதாவது கட்டுக்கதை கிடையாது, நடந்த கதை, இதிகாசம் சொல்றோம் இல்லையா, இவ்வாறு நடந்ததுன்னு நடந்த விஷயங்கள் இருக்கு. பகவன் நாமத்தினால ஆகாதுன்னா மற்ற எதனாலே ஆகாது. பகவன் நாமத்தினால்தான் எல்லாமே ஆகும். அது மூலம் புரிஞ்சுக்கணும்.
ஆஞ்சநேயர் கடலை கடந்து ராமநாமத்தினால. அப்படின்னும் போது ராமன் நாமம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு வசதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பகவன் நாமத்தை நம்புறவனை வெக்கப்பட விட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்க, பகவன் நாமத்தை பக்ஷபோஷனாக அவர்கள் பட்சத்துல அவன் போஷிப்பான், அந்த பக்தர்கள் பட்சத்துல இருப்பான், அவர்களை வெட்கப்பட விட மாட்டான். அவர்கள் பகவன் நாமத்தை நம்பி வராங்கன்னு சொன்னா அவங்கள பகவான் ஏமாத்த மாட்டான். பகவான் ஏமாத்துறவங்க கிடையாது, நம்புறவங்களை கைவிடுறவங்க கிடையாது. நம்ம கும்பிடுற தெய்வம் ராமநாமத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ண பகவான் கிருஷ்ணனை நம்புறவங்களை, ராதே கிருஷ்ணனா சீதாராமனா நம்மளை ஏமாத்துறவங்க கிடையாது, நம்மளை காப்பாத்துறவங்க. நல்லா புரிஞ்சுங்க, பகவத் பக்தர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என்னடா நம்ம இவ்வளவு பெருமையா சொல்ற, கட்சியில பார்த்தா இவனையும் அவனை காப்பாத்தி தரல அப்படின்னு அவங்கள ஒரு பாதிப்பை பகவான் வைக்க மாட்டான். அப்படி 4 பேர் முன்னாடி நான் பெருமையா பேசினேன், பகவான் ராமன் சொன்னா சரி, கட்சியில உன்னே நீ காப்பாத்தல அப்படின்னு வெட்கப்பட விட மாட்டான். நீ ராமநாமத்தை நம்பணும். உன்னை வெட்கப்பட்ட விட்டான்னா அது பகவானுக்கு தான் இழுக்கு, பகவானுக்கு தான் அந்த பழி சொல். பகவான் காப்பாத்தல, பக்தனை கைவிட்டான் அப்படின்ற பழி சொல்லி அந்த பகவானுக்கு தான். அப்படி பகவான் வச்சுப்பானா? அவன் மரியாதை ராமன்னு பேர் அவனுக்கு, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பான், தானும் மரியாதையா நடந்துப்பான். அதனால விரதமா வெத்துக்கலாம். பக்தர்களை காப்பாத்துறது, பயமற்ற நிலையை கொடுக்கறது தன்னுடைய விரதம் என்னுடைய விரதம் அது. அப்படின்னும் போது நீ பகவானை நம்புறியோ இல்லையோ, பகவத் பக்தர்களாகிய ஆஞ்சநேயர் நம்பினால் சில புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தும். அரோகதனா ரோகம் கிடையாது, நோயற்ற வாழ்வு உண்டாகுமா. ஆஞ்சநேயர் நினைச்சாலே, பகவானை நினைக்கிறது இருக்கட்டும், ராமநாமத்தை நினைக்கிறதா, ராமநாமத்தை ஜெபிக்கிற ஆஞ்சநேயரை நினைச்சாலே உனக்கு இந்த பலன் கிடைச்சிடுமா. புத்திர் நல்ல சிறந்த ஞானம் உண்டாகுமா. புத்திர் பலம், உடல் பலமோ இந்திரிய பலமோ எல்லா பலமோ. புத்திர் பலம் யசோ, உனக்கு எங்கேயும் அவமானம் ஏற்படாது, நீ புகழுடையவனா தான் என்னைக்கும் பிரகாசிப்ப. ஆஞ்சநேயரை நினைச்சுக்கிட்டா உனக்கு மற்ற இடத்துல நீ அவமானப்பட மாட்டே, நீ புகழுடையவனா வளருவ. உனக்கு புகழ் வளரும். புத்திர் பலம் யசோ தைரியம், எதுக்கும் பயப்பட மாட்டேன், தைரியமா. நிர்பயத்துவம் அதையும் பக்கத்திலே சொல்றார். தைரியம், புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம், பயமற்ற நிலை. தைரியமா எதையும் துணிஞ்சு செய்யலாம். பயம்னா சுத்தமா பயம் கிடையாது. நோய்கள் ஐயோ உனக்கு மரணம் கிட்ட நெருங்கிச்சு, நோய் முத்தி போச்சு, பயப்பட மாட்டான் அவன். நிர்பயத்துவம், தைரியமா சொல்லுவான், எனக்கு ராமநாமா இருக்குடா, அப்படியே சரி போனா போகும்போது போடா உயிர் அப்படின்னு. நீ பாட்டுக்கு நோய் பாட்டு ஒரு பக்கம் வரட்டா, நான் பாட்டுக்கு ராமநாமா சொல்றேன், உயிர் போனா போகும்போது போ, அதுக்காக நாமா சொல்லாம இருக்குமா? நாமா சொல்லுவேன் நான். அப்படின்னா எப்போ கஷ்டம் வருதோ அப்போதான் அதிகமா பகவான் நாமா சொல்லுவான் அவன். அது எதிர்த்து போராடுவான், பகவான் நாம அதிகமா சொல்லுவான். அது ஐயோ இனிமேட்டு யார் என்ன காப்பாற்ற போறாங்க, நாமெல்லாம் சொல்லியிருந்தா எனக்கு காரியம் கைவிடுமா, எனக்கு இதை நம்ப இந்த சமயத்தில் நான் என்ன ஹாஸ்பிட்டல் போனாலும் பரவாயில்ல, ஏதாவது மருந்து இதோட பெரிய டாக்டர் பார்க்கலாம், இதோட அதிகமா செலவு பண்ணலாம், இல்ல வேற நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், வேற ஏதாவது இப்படிதான் நம்ம முயற்சி பண்றோமே தவிர, எல்லா பலத்தை விட பெரிய பலமாக ஜெயத்தி அதிபலோ ராமக, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்ட அந்த ராமநாமத்தை ஏன் நம்ம மாட்டோம். ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஜெயத்தி அதிபலோ ராமகா, அதிகமான பலம் கொண்ட ராமநாமம் இருக்கும்போது அது ஜெயத்தை கொடுக்கும், உன் நோயை போய்க்கிடும், உனக்கு வெற்றியை கொடுக்கும். அப்ப ஜெயம் தானே, எல்லாமே எல்லாம் ஜெயம் தானே. வெற்றி 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 எல்லாம் ஜெயம் தான். அந்த பாசிட்டிவான எனர்ஜி ஏன் இல்லை? அது ஏன் நம்ம மதிக்க மாட்டோம்? அது ஏன் கௌரவப்படுத்த மாட்டோம்? சந்தோஷமா இருக்கணும் மனசு. அதுவும் ஒரு பகவத் பக்தன் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதாரண புருஷனா இருக்கணும் அவன். ஒரு பகவத் பக்தன் மற்றவங்களுக்கு உதாரண புருஷனா இருக்கணும் அவன். பயந்தாங்கொழியா இருக்கக்கூடாது, நிர்பயத்துவம், பயமற்றவனா இருக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா, நோயற்றவனா இருப்பான். அரோகதா அஜாட்டியம், நல்ல பேச்சு திறமையுடையவனா, ஸ்பஷ்டமா பேசுவான், தைரியமா பேசுவான், பயப்பட மாட்டான். அஜாட்டியம், யாரால ஜெயிக்கப்பட முடியாதவன் அவன். வாக்படுத்துவம், நல்ல பேச்சு திறமையுடையவனா இருப்பான், தைரியமா பேசுவான். ராமநாமத்தை வந்தா கைவிட மாட்டான், படா நீ சொல்றத அந்த நோய்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது படா, நீ சொல்ற அந்த நோயெல்லாம் ஒன்றும் பண்ணாது படா, எனக்கு அந்த கவலை அந்த கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது படா, எனக்கு அதுக்கு மேல எனக்கு பெரிய பலம் என் ராமநாமா இருக்குடா, நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு சொல்லுவான் அவன். அவன் அஜாட்டியம், ஜெயிக்க முடியாதவன். வாக்படுத்துவான், சிறந்த பேச்சு திறமையுடைய சிறந்த பேச்சாளனா இருப்பான், சரியா பேசுவான், அவன் கரெக்டா சொல்லுவான், அவன் சொன்ன பழிக்கும். வாக்படுத்துவோம், அப்படிப்பட்ட வாக்குவன்மையுடையவனா இருப்பான். யாருன்னா ஆஞ்சநேயரை நினைக்கிறதுனாலே இவ்வளவு பலன்கள் உண்டாம். வாக்படுத்தும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்து, ஹனுமானை நினைச்சாலே இவ்வளவு கிடைச்சிடும். அப்படின்னா அந்த ஹனுமார் வழியை பின்பற்ற ரோம் கி நாம மயிர்கால் ராமநாம ஊறி இருக்கிற அவர் அந்த உடம்பு விடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் வைகுண்டத்துக்கு போகாம இருக்கிறாரு. ஏன்னா பகவானால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட உடம்பு, அது உடம்பெல்லாம் வந்து ராமநாம ஊறி இருக்கு, இந்த தேகத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு சிரஞ்சீவியா இங்க தங்கிட்டார் ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவியா. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேயர் நினைச்சா உனக்கு ராமநாம பிச்சுட்டு வரும். அப்படின்னா
கண்களில் கண்ணீர் வந்துடும், சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹெவி டானிக், அப்படி ஒரு புஷ்டியா இருக்கும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேணா நடக்கட்டும், பார்த்துடலாம், உயிரே போயிடுமா போனா போகும்போது, ஆனா நான் பகவான் நாம சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல, எந்த ஆபத்துல, எந்த கஷ்டத்துல நீ பாட்டு உட்காந்து ராம 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 ராமன்னு நல்லா கரிச்சு நல்லா வாய் விட்டு சொல்லு, தைரியமா சொல்லு, உச்சஸ்வரத்துல சொல்லு. உச்சஹி ஏவன் சொல் நாம கீர்த்தியா பிரிய நாம கீர்த்தியா உச்சஹி, உச்சஸ்வரத்துல பகவான் நாம சொல்லு. அந்த நானும் அதுவா பார்த்துடலாம், அந்த நோயா பகவான் நாம பார்த்துடலாம். எது செய்யுது பார்த்துடலாம். அப்படி இருக்கணுங்க பகவத் பக்தர்கள். சும்மா என்னவோ ஒன்றும் தெரியாத மாதிரி பகவத் பக்தர்கள்லாம் மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கிறமே தவிர, இவனே பயந்து இருந்தான்னா அப்புறமா மற்றவங்க என்ன சொல்ல மாட்டான், எது சொன்னாலும் இவன் நம்புவான். அப்புறமா என்ன பலவீனப்படுத்தினாலும் அப்படியா, அப்படி ஆயிப்போச்சா, அப்படி ஆயிடுமா, இப்படிலாம் நடக்குமா, இவன் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பயந்து நடிகை நிற்பான். ஏன்னா இவன் எல்லாத்தையும் நம்புறானே, பகவானை தவிர மற்றதெல்லாம் நம்புவான். யாராவது என்னென்ன பலவீனமா சொல்லுவாங்களோ, பலவீனமான வார்த்தைகள், நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன சொல்றாங்களோ, நோய் முத்தி போச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நோய் ஆள்தான், இந்த நோய் குணப்படுத்தவே முடியாது, அதெல்லாம் அப்ப தற்காலிகமா வண்டி ஓடும், அதுக்காக கொஞ்சம் மாத்திரை போடுங்க, தற்காலிகமா சரியாகும் அப்படின்னு சொன்னா அப்படிதான் போகுது, அப்படிதான் இது குணமாக்க முடியாது போகுது அப்படின்னு இவனே முடிவு பண்ணுவான். எல்லாமே ஈஸ்வரன் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இவன் முடிவு பண்ணி வைப்பான். யாரு? சாதாரண மனுஷன். இந்த வைத்தியனும் இந்த நோயாளியும் இவங்க முடிவு பண்ணிப்பாங்க, இவங்க ஆயுசு இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. ஆமா, நம்ம ரொம்ப நாள் பழக மாட்டோம், நம்ம ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, ஏன்னா இப்படி இந்த மருந்தெல்லாம் சும்மா தற்காலிகமா சாப்பிட்டுன்னு அப்படியே அது கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓடுற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. உடம்பு அப்போதைக்கு கியூர் ஆகிற மாதிரி, தற்காலிக பரிகாரம், தற்காலிக கியூர் ஆகிற மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டா அவ்வளவுதான், அப்படியே வண்டி ஓடும். இவ்வளவுதானே உன் பலம், இவ்வளவுதானே உன் மனசு. நீ யார்? நீ பகவத் பக்தன், நீ பகவன் நாம சொல்றவன், நீ பாகவதம் படிக்கிற. எதுக்கு படிச்சு நீ பாகவதத்தை? சும்மா எதுக்கு தூக்கி போட போகுது பாகவதத்தை? நீ சும்மா அப்ப எதுக்குதான் பாகவதம் அப்ப நீ பாகவதம் படிக்க தேவையில்லை. பாகவதம் படிச்சுட்டு இது மாதிரி பேசாது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது, இது எனக்கு ஃபுல்லா சரியாயிடும், நான் நம்புறேன், என் பகவானை நம்புறேன், நான் பாகவதம் படிக்கிறேன், என் பகவான் நம்புறேன், பகவான் நாமத்தை நான் சொல்றேன், எனக்கு சரியாயிடும், அப்படி பேச வேண்டி இருக்க. இல்ல டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, உறவினர்லாம் சொல்லிட்டாங்க, அவர்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க, அவங்களே சொல்லிட்ட பிறகு நம்மளாம் அப்படின்னு பேசலன்னா நீ பக்தனா இருக்கு, அதான் சொல்ற லாய் கிடையாது. நீ பக்தி பண்ணினா நீ எதுக்கு பாகவதம் படிச்சாப்போ? நீ பாகவத்துக்கு உரங்கட்டு, நீ படிக்கணும். அப்ப எதுக்குதான் ஏன் பாகவதம் படிச்ச? எதுக்குதான் ராமாயணம் படிச்சு? நீ எதுக்குதான் ராமநாமா படிச்ச? துணிஞ்சு வச்சு சொல்லு, என்ன ஒண்ணும் பண்ணாது இது அப்படின்னு அறிக்கையிடு. இது சொல்லு, என்ன ஒண்ணும் பண்ணாது, நோயெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நான் பகவான் நாமா இருக்கு, என்னை காப்பாத்தோம், பாகவதம் இருக்கு என்னை காப்பாத்தோம், ராமாயணம் இருக்கு பகவான், பகவத் பக்தர்கள் என்னை ரட்சிப்பாங்க, பகவான் ரட்சிப்பான், ஆஞ்சநேய சுவாமி நினைச்சாலே எனக்கு எல்லா நோய்களும் போயிடும் அப்படின்னும் போது, சின்ன நினைச்சாலே போயிடும் போது அந்த நிலைக்கு நம்மளுக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அப்படி நம்பிக்கைக்குரிய இதெல்லாம் நம்ப முடியுதா? நினைச்சாலே போயிடுமா? நினைச்சாலே அரோகதா, நோயற்றவனா போயிடும். அது எப்படியே அது நீ நம்பல. அப்ப அந்த நிலைக்கு நீ இன்னும் பக்குவம் அடையல. அந்த பகவான் சிந்திக்கிற பக்தர்கள் அந்த உயர்ந்த பக்தர்கள் சிந்திக்கிற நிலைக்கு, ஆஞ்சநேயர் நிலைக்கு நீ உயரல, இல்லாடி அங்கத நிலைக்கு நீ உயரல, சுக்கிர நிலைக்கு நீ உயரல, ஜாம்பவான் நிலையில நீ உயரல, அப்ப வால்மீகி நிலையில நம்ம உயரல. அந்த பக்குவம் இருந்தா நீ நம்புவ, நீ கண்டிப்பா நம்புவ. நினைச்சாலே அது பலன் கிடைக்கும்ன்றத நம்புவ. அதை நம்பணும்னா கண்டிப்பா நீ நினைச்சாலே நடக்கும். ஸ்மரணாத் பவேத், சத்தியமா சொல்றேன். அப்போ பகவன் நாமா சொன்னா நடக்காதோன்னு ஒரு டவுட் கூட இருக்குது அவனுக்கு. என்ன சம்சையான்னு பகவத்கீதையில தொட்டத்துல சந்தேகப்படாத நம்புடா பாவி, சத்தவான் பஜதே மாம், எத்தனை இடத்துல சொல்றான் சத்த நம்பிக்கை, திருட விசுவாசம் வேணும், திருட நம்பிக்கை வேணும், எத்தனை இடத்துல சொல்றான் பகவான்? எவ்வளவுதான் சொல்லுவான் பகவான்? பகவத்கீதையில பார்த்தா தொட்டத்துல சத்தவான் சொல்றான், பாகவத்துல பார்த்தா அவ்வளவு சத்தையை சொல்றான், ராமாயணத்துல பார்த்தா அப்படியே கேரண்டியா கொடுக்குறான் பகவான். டேரக்டா சொல்ற, அவையும் சர்வபூத எப்பே தவாஸ்மிதி, என்னை சாந்தன் ஆயிடு, என் நாமத்தை சொல்லு, சகுர்தேவ பிரபன்னா, என்னை சரணம் அடைந்தவன், என் நாமத்தை சொல்றவன் சரணம் அடைந்தவன். சகுர்தேவ ஒரு தடவை பகவான் நாம சொன்னா கூட அவன் எல்லா சர்வபூதேப்பியம், எல்லா பாக்டீரியா, இந்த வைரஸ் இதனால தானே நோய் அஃபெக்ட் ஆகுது. அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் கூட ஒரு பூதம், ஒரு ஜீவராசி தானே. அந்த சர்வபூதேப்பிய சகல ஜீவராசிகளிடத்திலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுகிறேன், பயமற்றவனாக பண்ணுகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொன்னால இந்த வாக்கு. அப்ப நம்ம நோய்களால பாதிக்கப்படும், அந்த வைரஸ்னால, அந்த பாக்டீரியால, அந்த கிருமிகளால, அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படலையா, அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம்
அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து பகவான் காப்பாற்றணும் தான் அர்த்தம். அப்போ அபயம், அதுல அந்த இன்ஃபெக்ஷனால உனக்கு பயம் ஏற்படாதபடி நான் காப்பாத்துறேன். அப்ப நோயை குணமாக்குறதா தான் அந்த வார்த்தை வருது. சர்வபூதேப்பினா சகல ஜீவராசிகளிடத்திலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன், காப்பாத்துறேன், பயமற்றவனா பண்றேன். அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் விரதமா, அதை நான் விரதமா வச்சுன்னு இருக்கேன். அந்த நோயாளிகள் குணமாக்கத்தே நான் விரதமா எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்ட்டு பகவானுடைய வாக்கு. இது சத்தியம் இல்லையா? சர்வபூதேப்பினா சகல ஜீவராசிகள், சகல பூதேப்பினா ஜீவராசிகள், சகல ஜீவராசிகளிடத்திலிருந்தும் உன்னை நான் பயமற்றவனாக உன்னை நான் காப்பாற்றுகிறேன். இதான் விஷயம். உன்னை சேமா பாதுகாக்கிறேன், அதான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்ப மாட்டேன்றேன். ராமருடைய வாக்கியம் சத்தியம். அப்போ திடீர்னு வந்து நம்ம வந்துடுமா அது பண்ணோம் அப்படின்னா நீ அதை நீ சொல்ல, நீ முயற்சி பண்ணையா, நீ நம்புறது வேலை. நம்பி நீ பகவான் நாம சொல்லலையா? நீ எதுக்கு அதெல்லாம் சந்தேகப்படுற? இல்லை ரொம்ப கெட்ட விஷயம், இனிமேட்டு நான் சொல்லி என்ன ஆக போகுது, அது ஆக போகுது. சும்மா இந்த நெகட்டிவ் மைண்டோட பேசாத. பலவீனமான வார்த்தைகளை தூக்கி எறியும். பலவீனமான வார்த்தை பேசினா எனக்கு பிடிக்காது சுத்தமா. பலமுள்ள சரி இருக்கிறக்க சரி ஓகே, நாளைக்கு உயிர் போவோம் சரி, அது வரைக்கும் நாம சொல்லாமே. நாளைக்கு உயிர் போற வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா? அந்த டைம் நம்ம எப்படி வருஷத்து 7 நாள் உயிர் போகுது, 7 நாள் உயிர் பண்ணா ஐயோ நான் செத்து போறேன், நான் சாப்பிட்றேன்னு பயந்து இருந்தாலும் 7 நாளா 7 நாள் உற்சாகமா இருந்தாரு. அது வரைக்கும் பகவானா அதை சாம்பிராயிகம், அதுக்கு தேவையான பகவத் விஷயத்தை சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாகவத நிறைய கேட்டார், சிரவணம் பண்ணாரு. அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்பா உயிர் போத நாளைக்கு உயிர் போகுது இருக்கட்டும்பா, அது வரைக்கும் பகவான் நாம சொல்லாமப்பா. பகவான் என்ன சங்கல்பம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? உன்னை காப்பாற்ற நினைச்சா அடுத்த நிமிஷம் காப்பாத்திடுவானே. உயிர் போறதுக்கு 1 மணி நேரம் இருக்குன்னா அது வரைக்கும் பகவான், அந்த 1 மணி நேரம் டைம் இருக்கு உனக்கு, பகவான் நாம சொல்லாமே. பயப்படாது. அப்படி போன போகும்போது பகவான் நாம சொல்லு. பகவான் நாம சொல்லி உயிர் போனா வைகுண்டத்துக்கு போவேன், நீ மறுபிறப்பு கிடையாது உனக்கு. அப்படியே இருக்குதுப்பா, உயிர் போற கண்டிஷன்ல இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் நோயில் இருக்குது, அந்த சமயத்தில் பகவான் நாம சொல்லு. அந்த பகவான் நாம சொல்லி அப்படியே உயிர் போனா கூட பகவத் வைகுண்டத்துக்கு போவேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா போகலாம், துன்பங்கள் கிடையாது, மறுபிறப்பு கிடையாது உனக்கு. அப்படியே உனக்கு மறுபிறப்பு ஏதாவது கர்ம மறுபிறப்பு இருந்தா கூட பகவான் என்ன பண்ணா, நல்ல குளத்துல பிறகு வைப்பா, அவன் பக்தனா பிறப்ப. நீ பகவான் நாம சொல்லியிருந்தேன், அதுதான் ஜென்ம லாப பரப்பும்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி. பகவான் நாமத்தை நினைச்சு உயிரை விட்டேன்னு சொன்னா அதுதான் ஜென்ம லாபம். உன் ஜென்மம் கரையேறிச்சு, நீ அதை பத்தி கவலைப்படாத, உனக்கு கேரண்டி உண்டு. நீ இருந்தாலும் கேரண்டி, இறந்தாலும் கேரண்டி. பகவான் சேஃப்டி எப்பவும் உண்டு. இருக்கட்டும்பா, சரிப்பா இதெல்லாம் மந்திரத்தால மாங்காய் பறிகிற மாதிரியா உடனே சரியா போயிடுமா, அதெல்லாம் முத்தி போச்சு, ரொம்ப கெட்டிகள் பரவாயில்ல. அந்த சமயத்துல அதுக்காக பகவான் நாம சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னது? பகவான் நாம நிறைய சொல்லு. ஏன்னா பகவான் சங்கல்பத்தை நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? பகவான் நீயே பகவான் ஆயிட்டியா? நாமளே எல்லாம் முடிவு பண்ணிடுறோம். இன்னைக்கு டெத்துனா இன்னைக்கு டெத் ஆயிடுவோம், இன்னைக்கு பழிக்க முடியாதுன்னா பழிக்க முடியாது. அப்படி நம்மளே எல்லாமே டாக்டர் ஒரு ஈஸ்வரன், நோயாளி ஒரு ஈஸ்வரன், இவங்களே ஈஸ்வரெல்லாம் இருந்தாங்க, இவங்களே ஒரு எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ பகவான் எதுக்கு தான் பகவான் இருக்கான்? பகவான் அனுமதி இல்லாம இந்த உலகத்தை விட்டு நீ போக முடியாது, அது முதல் புரிச்சிக்கும். பகவான் பாதுகாப்புல இருந்தா யாரும் எந்த நோயும் மீட் பண்ண முடியாது, எந்த கலிபுருஷனும் பாதிக்க முடியாது, எந்த யமனும் வந்து தொட முடியாது, எந்த யமனும் வந்து தொட முடியாது, யமதூதரை ஒன்றும் பண்ண முடியாது. பகவத் பலத்துல இருக்கிறவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானால் கைவிடப்பட்டவர்கள் என்னதான் அவங்க எவ்வளவு செலவு பண்ணாலும், எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும், எந்த நாடு விட்டு நாடு போய் வைத்தியம் பார்த்தாலும் அவங்களால பழிக்க முடியாது. பகவானால் கைவிடப்பட்டவர்கள் சொல்றேன். அப்ப என்னன்னா, நீ எதை நம்பலாம் பிரயோஜனம் இல்லை. ஆனா பகவானை நம்பினவன் எந்த நிலையில இருந்தும் உன்னை தூக்கி வந்துடும். எந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனும், டாக்டரால் கைவிடப்பட்டது, வைத்தியர்களால் கைவிடப்பட்டது, உறவினர்களால் பணம்லாம் கைவிட்டுச்சு, எல்லாம் கைவிட்ட நிலையிலையும் உன்னை தூக்கி வந்து உன்னை தனியா பிரகாசிக்க உன்னை காப்பாற்றும் பகவான் நாம. பகவத் பக்தி அவ்வளவு சக்தி உடையது, பக்தி மிகவும் சக்தி உடையது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை பக்தர்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க. பக்தர்களே, நான் அதுதான் பார்க்கறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பக்தர்களே இதை வந்து இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையில சொல்ல போனா பௌதிகமான மூட நம்பிக்கை தான் அதிகமாகுது. சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ள மூட நம்பிக்கையை காட்டிலும் அது சாஸ்திரங்களை சொல்லாத நிறைய விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கையா கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சாஸ்திரங்கள் விதிக்கப்படாத சில கர்மாக்கள்லாம் செய்யறாங்க, சில வழிபாடுகள்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் போய்க்க மாட்டாங்க. அதுவும் மூட நம்பிக்கை தான், அது போய்க்கணும். சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு வழிபாடுகள்லாம் பண்றாங்க பத்தியா, எவ்வளவு மூட நம்பிக்கை. ஆனா சுலபமா இருக்கு ராமராமான்னு சொல்றேன்னா அதை செய்ய மாட்டோம். ஆனா கஷ்டப்பட்டு அந்த வழிபாடுகளை செய்யறோம், அந்த கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கிறோம். அதுக்கு மேல இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இதுவாயிடும், அதுவாயிடும். நல்ல ஏங்க எதுவுமே நீ எங்க சாப்பிட்டாலும் சரி, வயிற்றுக்கு வாயில போறது வயிற்றுக்கு போகுது,
அது மலமா கழிவு போகுது. புரியுதுங்களா? அதனால பாதிப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக அசுத்தமான உணவுலாம் சாப்பிடக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆகிடுவா பயப்படுறீங்க பத்தியா, அதை விடுங்க. அதுதான் பெரிய இன்ஃபெக்ஷனு. இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் பயப்படுற பத்தியா, அதுதான் பெரிய இன்ஃபெக்ஷனு. புரியுதுங்களா? அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ நடுங்கிற பத்தியா, இந்த பயம் தான் பெரிய. பயத்தை விட பெரிய இன்ஃபெக்ஷன் உலகத்துல எதுவுமே கிடையாது. பயப்படவே கூடாது, தைரியமா இருக்கணும். நீ பாட்டுக்கு பகவான் நாம சொல்லு. அது நடக்கும்போது நடக்குது. உடம்புக்கு வர்றது வியாதியா, முதுமையா, மூப்பா, மரணமா, மனசுல வரக்கூடிய கஷ்டங்களா, நினைவுகள் வருதா, நினைவுகளால் வந்து துன்பங்கள் தாக்கப்பா, இது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும்பா. மனசுக்கு வர்றது வரட்டும், உடம்பு வர வியாதி வரட்டும்பா, ஆயுசு போது உயிர் போ, அதெல்லாம் போகும்போது போட்டோம்பா, உயிர் போகும்போது போட்டோம்பா. அதுக்காக நான் நாமா சொல்லாமே இருக்கணும். நான் நாமா பாட்டு சொல்லினே இருந்தேன். அது பாட்டு ஒரு பக்கம் உனக்கு வேலையே செய்யாது. பீஸ் போடுங்கிற பல்பு மாதிரி ஆயிடும். ஃபீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடும். பல்லு போடுங்கிற பாம்பு மாதிரி ஆயிடும். அந்த வியாதிகள்லாம் ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது, ஒன்றும் பலிக்காது. பகவானுடைய பக்தி அவ்வளவு சக்தி உடையது. அதனால பகவான் நாமத்தை ராம 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 ராமன் கர்ஜிஷனே வா. மற்றெல்லாம் அது பார்த்துக்கும், உனக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணுன்றது, அது என்ன பண்ணுன்றோம், அந்த வியாதி என்ன பண்ணுவோம், மருந்துல என்ன கலந்துருக்கு, மருந்து என்ன வேலை செய்ய, அதை பத்தி அந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை. நீ மருந்து சாப்பிட வேண்டியது மட்டும்தான். நீ நோயாளி, அதனால்தான் மருந்து சாப்பிடு. பகவான் நாம சொல்லு. மருந்து நாமம் மருந்து மாதிரி. அப்ப என்ன சொல்ற, இதே அஜாமல வாக்கியத்துல மருந்துன்னு சொல்லிக்குது பகவான் நாமத்தை. அப்ப எல்லா வியாதிக்கும் மருந்து பகவான் நாமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது அது வேலையை அது காட்டிடும். அது தன் வீரியத்தை காட்டிடும். வீரியதமம்னு பதம் போட்டிருக்கு. அப்படியே வீரியமுள்ள ஒரு மருந்தானது எப்படிப்பட்ட வியாதியும் போய்க்கிடுன்ற போல, அது மாதிரி பகவான் நாமா வந்து வீரியமுள்ள மருந்து. அது எப்படிப்பட்ட வியாதியும் போய்க்கிடும், எல்லா கஷ்டத்தையும் போய்க்கிடும். அப்படின்னு தைரியமா நம்புங்க. நம்பி பகவான் நாமத்தை சொல்லுங்க. நம்புறோம்னா அதையே நினைச்சுன்னு கூடாது. நம்ம பகவான் நாமத்தை ருசிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பகவான் நாமத்தை பாடுங்க. அதுதான் நம்புறதுக்கு அடையாளம். சரி, ஓகே. ராம 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 ராம. இது மாதிரி நடந்த விஷயங்கள், இது மாதிரி உற்சாகமான இருக்க வேண்டியவர்கள் தான் பாகவதர்களே. முதல் புரிஞ்சுங்க, பாகவத தர்மம்னா என்ன தெரிஞ்சுக்க முதல்ல. பகவான் நாமத்தை நம்பணும். அதுக்கு பயன்படாத பாகவத தர்மம் வேற எதுக்கு சொல்லும் பார்க்கலாம். அப்ப எதுக்குதான் பாகவதம் படிக்கிறேன், எதுதான் பகவான் நாம சொல்றோம். துணிஞ்சு சொல்லுங்க பகவான் நாமத்தை, உறக்க சொல்லுங்க பகவான் நாமத்தை. எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ற, வீண் விஷயத்த பேசுறது, பலவீனமான விஷயங்களை புலம்பி தள்ளுறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்றோம். பகவான் நாம சொல்றதுக்கோ பாகவதம் படிக்கிறதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். சாரி, டைம் பிரயோஜனப்படுத்திக்க மாட்டோம். பகவான் நாமா சொல்லுங்க, பிரயோஜனப்படுத்திங்க. நிறைய நாமா சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் தைரியமா சொல்லுங்க. அவங்கள நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி, என் பக்தன் வீழ்ச்சி அடைய மாட்டான், பகவான் நாமத்தை சொல்றவன் வீழ்ச்சி அடைய மாட்டான், அவனுக்கு எதுவும் பாதிப்பு வராது அப்படின்னு பிரதிஜானிகி அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. யார் வந்தாலும் தைரியமா சொல்லுங்க. சரியா போயிடும், எந்த நோய் எல்லாமே சரியா போயிடும், அதை பத்தி கவலைப்படாத, நீ பகவான் நாமா சொல்லு, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, கேரண்டி கொடுங்க. பகவானே சொல்றான், பிரதிஜை பண்ணி சொல்லுன்றான். பிரதிஜானிகி, பிரதிஜை பண்ணி சத்தியம் பண்ணி சொல்லுன்றான். நான் எனக்கு தெரியாது, பகவான் சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன், அதை நான் நம்புறேன். நீ நம்புறதா நம்பனா நீ போய்ச்ச போ, அவள்தான் நம்பிக்கும், அவள்தான். அதுக்கு மேல எதுவும் பேசாத. இல்ல அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி இந்த அடுத்த ஸ்டெப் அந்த குழப்பம் வருது பத்தியா, அப்ப சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். அப்ப நீ நம்பலன்னு அர்த்தம் பகவான் நாமத்தை. அடுத்த ஸ்டெப்பை பத்தி யோசிக்க கூடாது. என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். நம்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ பகவான் நாம சொல்ல, அவ்வளவுதான். வேற யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க இந்த கால் வாங்கி அதோட யார் என்ன மனசை குழப்பினாலும், என்னை பலவீனப்படுத்தினாலும் எந்த பேச்சுக்கள் நான் கேட்க மாட்டேன். எனக்கு காது மந்தமாயி போச்சு, எனக்கு காது செவடாயி போச்சு, அதெல்லாம் கேட்க மாட்டேன். பகவத் விஷயத்தை மட்டும் தான் கேட்பேன். சாஸ்திரங்களை மட்டும் தான் நம்புவேன். மகான்களை மட்டும் தான் நம்புவேன். பகவான் நாமத்தை நம்புவேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நான் டிக் போட்டுருவேன். அப்படி இருக்கணும் பக்தினா. அவன் தான் பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவன் ஆயிடுவான் அவன். அதீவமே பிரிய அப்படின்னு கீதையில சொல்றான் இல்லையா, அவன் எனக்கு அதிகமான பிரியம் உண்டவன். இந்த அமிர்தமயமான வசனங்களை யார் கடைபிடிச்சா அது நம்புறானோ அவன் அதீவமே பிரியா, அதிகமான பிரியம் கொண்டவன் அப்படின்னு கீதையில பக்தி யோகத்துல சொல்றாரு இல்லையா, 12வது அத்தியாயத்துல கட்சியில. அதான் உண்மை. பகவானுடைய வார்த்தைகளாகிய அமிர்தமான வார்த்தைகளை நம்பணும். அதுக்குதான் பகவத்கீதை படிக்கிறது, அதுக்குதான் பாகவதம் படிக்கிறது. அவன் காப்பாற்றுதல் இல்லாது எதுக்கு சும்மா டைம் பாஸ்க்கா படிக்கிறது? இந்த ஆபத்து காலத்துல அவன் காப்பாற்றக்கூடிய சக்தியோட அப்படிப்பட்ட இறைவன் எதுக்கு நம்புறோம்? மனுஷால நம்புறதை காட்டிலும் இறைவன் நம்பலாம். பணத்தை நம்புறதை காட்டிலும், சொத்து சுகங்களை நம்புறதை காட்டிலும் பகவானை நம்பலாம். அவன் சர்வசக்தி வல்லமை படைத்தவன். அவன் இறைவனை நம்புங்கள். மற்றதெல்லாம் வேணாம். மற்றெல்லாம் பலவீனப்படுத்தும், மனசை குழப்பத்தை உண்டாகும். ஒன்று பலவீனப்படுத்தி அதுவே நோயை உண்டாக்கிடும். இருக்கிற நோய்க்கும் போது அந்த பலவீனமான வார்த்தைகளே உனக்கு அதிக நோயை அதிகரிக்க செய்யும். நல்லா புரிஞ்சுங்க.
பாதி பலம் நம்ம உற்சாகத்தினால போயிடும், பாதி நோய் நம்ம உற்சாகத்தினால போயிடும். அதுக்கு மேல தெய்வ பலத்தினால இருக்கிற நோயும் போயிடும். அப்ப நல்லா ஃபுல்லா கியூரிட்டியா, நான் நல்லா இருக்கேன், புஷ்டியா இருக்கேன், துஷ்டிகி புஷ்டிகி சந்தோஷமா இருக்கிறேன், அப்படி ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு தைரியமா இருப்பீங்க. இதாங்க சத்தியம், இதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ராம 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 சீதாபதி ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय, சகல சால்மணி की जय. ராம 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 ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேய சுவாமி நினைச்சுக்கணும், ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேய சுவாமி की जय, சகல சால்மணி की जय. ராம 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 ராம. நெகட்டிவான பேச்சே வரக்கூடாது வாயில. ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே எடுத்துன்னு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்த பேச்சு பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அது அப்படி நடக்கலன்னா இந்த வார்த்தை வரக்கூடாது. நடக்கும் நடக்கும் அவ்வளவுதான், அதோட போயினே இருக்கணும். பகவான் நாம சொல்லணும், பாசிட்டிவ் எனர்ஜி தான் வேணும். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद भागवत भगवान की जय, श्री राम भगवान की जय, भगवत भगवान की जय, सर्व साधुमणि की जय. राम 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 आंजनेय स्वामी की जय. रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधुमणि की जय. राम 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 राम.